குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட், நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அடோப் ஃபோட்டோஷாப் பேட்ச் 30ல் இன்னைக்கு நம்ம வந்து டே 7 கிளாஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், அப்போது மற்றவங்க டேல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்போது நம்ம இன்னைக்கு கதைக்க போகிற சப்ஜெக்ட் அப்படின்ற நேரத்தில் ஒர்க்கிங் வித் பெயிண்ட் டூல்ஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் கதைச்சிருந்தோம். ரைட், பெயிண்டிங் ஒர்க்கிங் வித் பெயிண்டிங் டூல்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட். அப்போ இந்த பெயிண்டிங் டூல்ஸ் அப்படின்ற பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து இதில் கதைச்சிருந்தது ப்ரஷ் அப்படின்ற டூலை மாத்திரம் தான். ரைட், இந்த ஒரு டூலை மட்டும் தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம கதைச்சிருந்தோம். அப்போ இந்த டூலை வச்சு நம்ம என்ன மாதிரியான டிசைனுக்கு போகலாம் அப்படின்ற டிசைனிங் கொஞ்சத்தை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். நெட்ல இருந்து டிசைன்ஸ் காட்டியிருந்தேன். ரைட், அப்போ இந்த டூல்டு பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஒன்றெல்லாம் நம்ம காய்ச்சிருந்தோம். அப்புறம் அது பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா, இந்த டூலை வச்சு ஒரு சில நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரியான டிசைன்ஸ் செய்திருந்தோம். ரைட், அப்போ இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னா, இந்த ப்ரஷ் அப்படின்ற டூல் நமக்கு இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் டிசைனிங் செய்யறதுக்கு தொடர்ந்து தேவைப்படக்கூடிய டூல். ரைட், இது இன்னும் ஒர்க் இருக்கு. ரைட், நம்ம அங்கிட்ட செஞ்சுட்டு போற நேரத்தில் இந்த ப்ரஷ் டூலை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட், மாஸ்கிங் அப்படின்றலாம் பாட்டு இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பிரஷ் டூல்ன்றது நமக்கு தேவைப்படும். ரைட், அப்போ இன்னைக்கு நம்ம வந்து அப்போ இது இன்னும் தொடரும். சரியா, இது தொடரும். ரைட், இதுல இன்னும் சில செட்டிங்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாமே தொடரும். ரைட், அப்போ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பென்சில் டூல் அப்படின்ற டூல். அப்போ இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டூல் செட் அப்படியே இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா, அப்போ இன்னைக்கு டைம் எடுத்து இந்த டூல்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா டூலும் ரைட், அனைத்து டூல்ஸும் நமக்கு இப்படிதான் முக்கியமான டூல்னு இல்லை. ரைட், இந்த சில டூல்ஸ் இருக்கு, பேசிக்கான டூல்ஸ். ரைட், அப்போ அந்த டூல்ஸை நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்கா இருக்க டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பேசிக்கான பார்ட்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அண்ட் அத விட நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்தா, அந்த ஆப்ஷன்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். சரியா? ஓகே. அப்போ நம்ம பென்சில் அப்படின்ற டூலுக்கு போவோம் முதலாவது. ரைட்? பென்சில் டூல் அப்படின்ற நேரத்தில Photoshopஅ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? பென்சில் டூல். நான் Photoshopல ஃபைல் நியூ ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்? அப்போ நம்ம சைஸ் அப்படின்ற நேரத்தில ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ சைஸ்ல வைத்து 7.5 ரெசல்யூஷன் 300ன்ற சைஸ்ல ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்? அப்போ இத கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இதான் நம்மோட சைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பென்சில் அப்படின்ற டூல் இருக்கு. அப்போ இந்த பென்சில் டூல்ன்ற டூல் எடுத்தீங்கன்னா, நமக்கு என்ன மாரி வரும் அப்படின்னா, இந்த டூல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டூல்ல சைஸ நமக்கு வந்து இந்த பிரஷ் டூல் செய்தோம் தானே, அதுல மாரியே நமக்கு சைஸ வந்து கீபோர்ட்ல இந்த பாக்ஸ் பிராக்கெட் மூலமாக சைஸ இன்கிரீஸ் பண்றதுக்கும், குறைக்கவும் முடியும். சரியா? அப்போ அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த டூல்ல பொறுத்தவரைக்கும், இந்த பென்சில் டூல பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பிரஷ் டூல்ல யூஸ் பண்ண அனைத்து பிரஷஸும் இந்த பென்சிலுக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? அப்போ இதுல என்னன்னா, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரஷ்ல எடுக்கிற நேரம் நமக்கு ஒப்பாசிட்டி, ஃப்ளோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளோவ காணல. ஃப்ளோ மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஃப்ளோன்ற ஒன்று இல்லாம இருக்கு. ரைட்? ஓகே. அப்போ நான் இந்த பென்சில்ன்ற டூல் எடுத்து நான் இந்த இடத்துல போயிட்டு நான் இப்படி சைஸ எப்படி சேஞ்ச் பண்றது? இப்படி பிரஷ் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த பார்த்தீங்கன்னா, இப்படி பென்சில்ல இப்படி வரையலாம். சரியா? சைஸ் உங்களுக்கு விருப்பமான மாரி சைஸ்ல வந்து உங்களுக்கு வரையலாம். அண்ட் ஃபோர்கிரவுண்ட் கலர் நீங்க என்ன கலர் எடுக்கிறீங்களோ, அந்த கலருக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்படி வரைஞ்சிட்டு போகலாம். அப்போ இந்த டூல வச்சு நம்ம இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் எடுத்திருக்கிறது என்னது இந்த பென்சில்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாஃப்ட் ரவுண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்க சாஃப்ட் ரவுண்ட் எடுத்தாலும், ஹார்ட் ரவுண்ட் எடுத்தாலும், நீங்க எத எடுத்தாலும் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சாஃப்ட் ரவுண்ட் எடுத்ததுக்கு சாஃப்ட்டா வராது எட்ஜஸ். ரைட், எல்லாமே இப்படி திக்கான லைனா தான் வரும். ரைட். அப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த இந்த இடத்துல போயிட்டு நீங்க டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிரஷ் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி பிரஷ் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி இந்த பிரஷ்ல ரைட், நம்ம இந்த பிரஷ் ஆ இந்த இது பார்த்தோம் தானே, பென்சில வச்சு நீங்க யூஸ் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்படி தான் வரும். பார்த்தீங்களா? இப்படி தான் உங்களுக்கு வரும். ரைட், இது எதுலயுமே ஸ்மூத்தான எஃபெக்ட் வராது. ரைட், ஸ்மூத்தா வராது. ரைட், நம்ம பிரஷ் எடுத்து இத போட்ட நேரத்துல இது வந்தது வந்து ஒரு ஸ்மோக் ஒண்ணுனா, பட் இங்க அப்படியெல்லாம் வராது. ரைட், பென்சில் எடுத்து வரையறது நான் பென்சில்ல வரைஞ்ச மாதிரி தான் இந்த எஃபெக்ட் நமக்கு வரும். சரி, அதுதான் இந்த டூல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொண்டு போவோம். இந்தா, இது வரைஞ்சது பார்த்தீங்களா? இது பென்சில்ல செஞ்ச மாரி. இது ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்குது பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா? பிக்சல் வைஸ்ல தான் பிக்சல் பேஸ்ல இப்படி இப்படி உடைஞ்சு உடைஞ்சு தான் இத நம்ம வரைஞ்சேன்னு சொன்னா வரும். ரைட்? அப்போ இந்த பென்சில் டூல் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட், மோஸ்ட்லி நான்டா இந்த டூல யூஸ் பண்றது குறைவு. ரைட், மோஸ்ட்லி நான் இத யூஸ் பண்றது குறைவு. நான் இத ஃபுல்லா டெலீட் பண்றேன். நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து சம்டைம் நமக்கு தேவைப்படலாம். சில ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லலாம். பட் இந்த டூல் வந்து பென்சில்ன்ற டூல் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல இந்த ஸ்கெட்ச் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றது. இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய பென்சில் வித்தியாசமா இருக்கும். ரைட், அதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
பட் இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கன்னா, ரைட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு, உங்களுக்கு சம்டைம் இதுல லைன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நியூ லேயர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, சரியா? நீங்க பென்சில் டூல் எடுத்து, நீங்க இதுல என்ன பென்சில் இப்ப ரவுண்ட்ல வந்து சாஃப்ட் ரவுண்ட் எடுத்தாலும், ஹார்ட் ரவுண்ட் எடுத்தாலும் ஒரே மாரி தான் இருக்கும். ரைட்? அப்போ இதுல போயிட்டு உங்களுக்கு வேண்டிய மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, ரைட் உங்களுக்கு விருப்பமான சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இடத்துல கலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விருப்பமான மாரி ஒரு கலர்ஸ் எடுத்துட்டு, ரைட்? உங்களுக்கு விருப்பம்னா இதுல போயிட்டு வரையலாம். ரைட்? இந்த மாரி வரையறதுக்கு, ரைட்? உங்களுக்கு இப்ப நான் வரையறது இன்னைக்கு மவுஸ்ல தான் வரையிறேன். ரைட்? என்ட்ட ரைட் உங்களுக்கு வரையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாக்கம் நல்ல பேட் ஒன்றுலாம் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அழகான முறையில வரையலாம். இப்ப ஏதாவது ஒன்று வரையறதுக்கு, ரைட்? லைன் ஆர்ட்ஸ் மாரி இத சேஞ்ச் பண்றதுக்கு, ரைட்? அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இத வந்து யூஸ் பண்ணலாம் பென்சில. ரைட்? அப்போ ஏதாவது ஒரு டிசைன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது லைன்ஸ்ல ட்ரா பண்ற மாரியான சப்ஜெக்ட், ரைட்? அப்போ ரைட் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரா பண்றதுக்கு லைன்ஸ் ஷேப்ல உங்களோட ஃபேஸ நீங்க வரைய போறீங்க. ரைட்? நான் இப்ப வரையறது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வரையல. கொஞ்சம் ஸ்பீடா வரைஞ்சிட்டு இருக்கேன். ரைட் இதுல வந்து அவ்வளோ ஸ்மூத்தா வராது ஆனா, ரைட்? அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ரைட் இது வந்து நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்ல வரையக்கூட வேற லெவல்ல வரையலாம். பட் இங்க வந்து அவ்வளோ பெருசா அப்படி ரைட் இந்த மாரி உங்களுக்கு வந்து ரைட் இந்த மாரி உங்களுக்கு வரையறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்க ஃபேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். இத அழிக்காம வரையறேன். ரைட்? அப்போ இந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் உங்களுக்கு லைன்ஸ்ல ஒரு டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஸ்கெட்ச் பண்ண வேண்டி வருதுன்னு சொன்னா, இந்த பென்சில் டூல் எடுத்து உங்களுக்கு வரையலாம். இப்ப நான் ஒரே கலர்ல எடுத்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ரைட்? இந்த ஹேர்லாம் வரையறதுக்கு இந்த டூல்ஸ விட உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டூல்ஸ் இருக்கு. ரைட் இந்த மாரியானதா அதாவது லைன்ல உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு லைன்ஸ வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ரைட்? என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படி வரையறதுக்குரிய ஃபேஸ் ஒன்றும் இல்ல. ஒரு ஃப்ளாட்டான ஃபேஸா இருக்கு. ரைட்? நல்ல ஆங்கிளான ஃபேஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அழகான முறையில வரையறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? ரைட்? சும்மா பேசிக்கா வரைஞ்சேன். ரைட்? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ரைட் பேசிக்கா இது எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்ல. ரைட்? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரி ஸ்கெட்ச் வரையறதுக்கு, ரைட் ஏதாவது ஒண்ணுல லைன்ஸ் வரையறதுக்கு மாரியான ஷேப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த டூல யூஸ் பண்ணலாம். ரைட்? அத தவிர இதுல வந்து பெரிசா ஒரு எஃபெக்ட் ஒண்ணு செய்றதுக்கு, ரைட் அந்த மாரி இல்ல. ரைட்? இந்த மாரி எடுத்துட்டு உங்களுக்கு வேணா இந்த லைன்ஸ பிளர் பண்ணி அப்படி இப்படி எஃபெக்ட் செய்யலாம். இப்ப எங்களுக்கு வந்து ஸ்மட்ச் டூல் எடுத்துட்டு வந்து சாரியா சாரி ஏன் எனக்கு பேக்ல போகுது? ரைட் கொஞ்சம் இருங்க. இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் எடுத்துட்டு வந்து இதில வந்து இந்த ஸ்மட்ச் டூல் இந்த மாரியான ஏதாவது வீடியோங்களுக்கு அதாவது ஸ்மட்ச் பண்றதுக்கு ரைட் இந்த மாரியான சந்தர்ப்பங்களுக்கு வந்து எடுக்கலாம் ரைட். இந்த ஹேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மட்ச் பண்றதுக்கு ஏதாவது லைன்ஸுக்கு ரைட். நான் உங்களுக்கு காட்டுறேன் ரைட். சில இது படையிற நேரம் நம்ம கண்ல இதெல்லாம் வரையறதுக்கு இந்த மாரி கலர்ஸ் போட்டுட்டு எங்களுக்கு ஸ்மட்ச் டூல் எடுத்து இப்படி ஸ்மட்ச் பண்ணி லைன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம். நான் அது கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் செய்து காட்டுறேன் காட்டுறேன் ரைட். பட் இந்த பென்சில் டூல பொறுத்தவரைக்கும் ரைட் இதுக்கு நான் டைம் மிச்சம் எடுக்க மாட்டேன் இந்த பென்சில் டூலுக்கெல்லாம். ரைட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த என்ன செய்யலாம்னா, இந்த மாரி லைன்ஸ்ல ஏதாவது கோடு போட வேண்டிய நிலைமைகள் வந்தா, உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். ரைட். அந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ பென்சில் டூல் பெரிய இது ஒண்ணும் இல்ல இதுல. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையானத எடுத்துட்டு, நீங்க சாஃப்ட் ரவுண்ட் எடுத்தாலும், ஹார்ட் ரவுண்ட் எடுத்தாலும் இது வந்து ஹார்டா தான் ட்ரா ஆகும். சரி. அப்போ சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்ப்போம் ரைட் டிசைனிங் செய்ற நேரத்துல, மேனிபுலேஷன் சப்ஜெக்ட் செய்ற நேரத்துல சில ரீடச்சிங் சப்ஜெக்ட் செய்ற நேரத்துல ஒண்ணு நான் காட்டுறேன் ரைட். அந்த மாரி ஐப்ரோஸ் எல்லாம் வரையணும். வரைஞ்சிட்டு அத ஸ்மூத் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இத யூஸ் பண்றத விட, நீங்க பிரஷ்ஷ யூஸ் பண்ணா இத விட பெஸ்ட்டா உங்களுக்கு வரும். பிரஷ்லயும் அதே சப்ஜெக்ட் இருக்கிறனால, பிரஷ்ல இந்த விட நல்ல ஸ்மூத்தான எஃபெக்ட்ஸ் எடுக்கலாம். ரைட். ஓகே. அடுத்து அப்போ பென்சில் டூல் ஒன்று இருக்கு. ரைட். வந்து லைன்ஸ்ல அப்படி இப்படி வரையறதுக்கு எடுக்கிறது. சம்டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன பிள்ளைகள் மாரி ட்ரா பண்றதுக்கு அப்படி இருந்தா, சும்மா நார்மலா அப்படி வரையறதுக்கு எடுக்கலாமே தவிர, இதில பெரிய எஃபெக்ட் ஒண்ணும் பெருசா பார்க்கறதுக்கு இல்ல. ரைட். நமக்கு அது எஃபெக்ட்ன்ற சப்ஜெக்ட் வர நேரத்துல இந்த லைன்ஸ்ல சில இடங்கள்ல நமக்கு டிசைன்ஸ் பண்றதுக்கு நேரத்துல யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட். நான் அத பார்த்து உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட்டா? சப்ஜெக்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாரு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். இந்த கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். இந்த டூலோட பேர கேட்டாலே உங்களுக்கு சும்மா விளங்குது என்ன? அது ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு விளங்குது. கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் இந்தா இருக்கு. கலர் ரீப்ளேஸ்மென்ட்ன்னு சொல்றது, கலர் ஒன்ற ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்.
பட் இந்த டூலையும் நான் உண்மைக்குமே யூஸ் பண்றது குறைவு. சரியா? இப்ப நான் யூஸ் பண்றதில்ல, நீ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது இல்ல. எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கு பிறகு நீங்க இத யூஸ் பண்ணலாமா? வேணாமா? இல்லாட்டி நான் ஏன் அத யூஸ் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். சரி? ஓகே. கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூலால என்ன செய்யலாம் அப்படின்றத முதலாவது பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஏன் யூஸ் பண்ணலன்ற சப்ஜெக்ட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரி? ஏன்னு சொன்னா இத யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அத விட அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ நான் செய்ற நேரத்தில எனக்கு அது தேவைப்படல. அதான். ரைட். நான் அது அட்வான்ஸான ஆப்ஷன இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப. ரைட்? ஓகே. கலர் ரீப்ளேஸ்மென்ட். பேசிக்கா ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுப்போம். நான் இதுல வந்து பெயிண்டிங் அப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. கொஞ்சம் நீங்க லேயர்ஸ். எனக்கு எல்லோ கலர் கார். இப்ப உங்களுக்கு வந்து வீட்ல எல்லோ கலர் கார் ஒண்ணு வாங்கி தந்துட்டாங்க. சரியா? ஓட்டிட்டு பாசமா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? எல்லோ கலர் கார எடுத்துட்டு, இந்த காரோட கலர் உங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்போ இந்த காரோட கலர சேஞ்ச் பண்ணணும். அப்போ Photoshopல என்ன செஞ்சிருக்காங்கன்டா, ஒரு டூல் தந்திருக்காங்க. என்ன டூல்? கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். இந்த ஒரு டூல். அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப இது வந்து ஃபோட்டோ ஃபேஸ் த கலர ரீப்ளேஸ் பண்ண இயலாது. ரைட்? அது சக்சஸா வராது. ஃபோட்டோ அந்த வெஹிக்கலா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இதுல கலர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் இதுல. ரைட்? அப்ப நான் என்ன செய்றேன்னா, இந்த இடத்துல போய் கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் எடுத்துட்டு, சரியா? ரீப்ளேஸ்மென்ட் டூல் எடுத்துட்டு, இந்த ஃபோர்கிரவுண்ட் கலர்ல வந்து ஏதாவது ஒரு கலர் ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கிரீன் கலர் எடுத்துட்டு, சரியா? கிரீன் கலர் எடுத்துட்டு, இந்த கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல்ல இப்படி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி பிரஷ் பண்ற இடத்துல பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்ட எல்லோ கலரா இருக்கக்கூடிய கார்ட கலரா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ யோசிப்பீங்க, இது பிரஷ் பண்றது தானே செய்றாரு. கலர் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு சொன்னாரு. கலர் ரீப்ளேஸ்மென்ட்ல பிரஷ்ல பெயிண்ட் பண்ற மாரி தான் இல்ல. ரைட்? இது வந்து பிரஷ்ல பெயிண்ட் பண்றத விட, சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆப்ஷன் ஒன்று நடக்குது. என்னான்னு சொன்னா, இப்படி கலர் பாருங்க நான் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்குதுல. இந்த ஆப்ஜெக்ட்ல நான் கிரீன் கலர் எடுத்து பிரஷ் பண்ணதுக்கு, நான் எடுத்த கிரீனே இல்ல இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல படும். ஒவ்வொரு இடத்துல இந்த இமேஜ் ஷைனிங்க்கு ஏத்த மாதிரி டிஃபரண்டான அந்த ஒரே கலர்ல டிஃபரண்ட் இந்த டோன்ல படும் பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. இந்த எட்ஜஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்தீங்களா, நான் இப்ப ரீப்ளேஸ் பண்ண இடங்கள்ல. ரைட் இந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். ரைட் இந்த டூல்ல பொறுத்தவரைக்கும் இந்த டூல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான். ரைட் கொஞ்சம் பிரஷ் பண்றது கஷ்டம். இப்படி பிரஷ் பண்ணணும். பட் பிரஷ் டூல் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரஷ் டூல் எடுத்து நீங்க பிரஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பாருங்க பிரஷ் டூல் எடுத்து நீங்க கிரீன் கலர் எடுத்தா பிரஷ் கிரீன் இருக்கு. பிரஷ் பண்ணா இந்த எட்ஜஸ் எல்லாம் அழிஞ்சிரும் பார்த்தீங்களா? பிரஷ்ல இந்த பிரஷ் பண்றது இந்த மாரி போயிரும். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண இயலாது. ரைட் நீங்க ஒரு இமேஜ் கலர் ரீப்ளேஸ் பண்ற பிரஷ் டூல் எடுத்து பிரஷ் பண்ணி எதுவும் செய்ய இயலாது. நீங்க செய்ற மாரி கலர் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்ற டூல் எடுத்தீங்கன்னா, இது அன்டூ பண்ணேன். கண்ட்ரோல் இசட் அன்டூ. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இருக்கு கலர் ரீப்ளேஸ்மென்ட். ரைட் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ ரீப்ளேஸ் பண்ணுங்க. அது நீங்க எனி எனி கலர்ஸ் ரைட்டா நீங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் தான் விருப்பம்னு சொன்னா ப்ளூ அந்த கிரீனுக்கு மேல ப்ளூவ போடுற இடத்துல கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. பட் ஓகே உங்களுக்கு வேணா அத ரிமூவ் பண்ணிட்டு போடலாம். நான் இப்போ அவசரத்துக்கு போட்டேன். இது பார்த்தீங்கன்னா, ஆஷ் கலர்ல வருது அந்த பைன கலர். ப்ளூக்கு மேல அந்த இதுக்கு மேல தானே கலர் படுது. அதனால அப்படி மிக்ஸ் ஆயி போகுது. ரைட். உங்களுக்கு அப்படி இல்லாட்டி இத குளோஸ் பண்ணிட்டு புதிய ஃபைல் புதுசா மறுபடியும் கார் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு, இல்லாட்டி கலர ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ற சிஸ்டம் சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்க அந்த எல்லோவுக்கு வந்து ப்ளூ பட மாட்டேங்குது. ரைட். அப்போ உங்களுக்கு விருப்பமான கலர் ரைட்டா? ரெட் எடுப்போமே. ரைட். அதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ரைட்டா? நமக்கு சில கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதில்ல. ரெட் எடுத்தாலும் ரெட் ஓகே. பட் அது ஒரு பிங்க் கலரா போகுது. ரைட் ஓகே. பிரச்சனை இல்ல. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வெஹிக்கலுக்கு கலர் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணலாம். ரைட். நான் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ண போல. சொல்லி தரேன். ரைட். அப்போ அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கொச்சிக்கா ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில்லி உண்டு. ரெட் சில்லி ஒண்ணு. ரைட் இப்போ நீங்க ரெட் சில்லி விருப்பம் இல்ல. இது வந்து கிரீன் பச்சை நான் பழுத்து இல்ல அப்படின்னு காட்ட போறீங்க. கிரீன் ஆக்குறீங்க. டக்குன்னு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கலர் ரீப்ளேஸ்மென்ட். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் இது 100% பிரஷ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தேய்ச்சாலும் பார்த்தீங்கன்னா, 100% எல்லா பிக்சலும் கலர் ஆகுதில்ல. சில சில குறைபாடுகள் இருக்குது இதுல. இல்லன்னு சொல்ல இயலாது. இருக்கு. ரைட். பட் இது வந்து பேசிக் லெவலான வேலைய செய்றது கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் அப்டின்னு ஒரு சப்ஜெக்ட்ட சொல்லி தந்திருக்காங்க. ரைட் அது Photoshopல முன்னில இருந்தே இருக்கு. எனக்கு நான் படிக்கிற காலத்துல இருந்து ரைட். Photoshop சிஎஸ்ன்ற வெர்ஷன் ரைட். சாரி Photoshop 7 ரைட். 7ல இருந்து இருக்கு. அதுக்கு பிறகு Photoshop சிஎஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு. சிஎஸ்க்கு பிறகு சிஎஸ்2 வந்துச்சு. சிஎஸ்3, சிஎஸ்4, சிஎஸ்5, சிஎஸ்6, சிசின்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு. அதுக்கு பிறகு அப்படி அப்படியே வந்து அப்புறம் 2015, 16, 17, 18, 19 வந்து இன்னைக்கு 26 வரைக்கும் வந்திருக்கு. ரைட். அப்போ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. பாருங்க எல்லாம் எல்லோ கலர்ல தான் இருக்கு. நம்மட்ட பிரச்சனை இல்ல நம்ம போடுவோம். ரைட். இந்த பாருங்க இந்த அக்காட ட்ரெஸ் இருக்கு. அப்போ இவனோட ட்ரெஸ் அவங்களுக்கு கலரா மாத்தணும். என்ன கலருக்கு? நம்ம குடுப்போம். ஒரு இந்த மாரி எடுத்துட்டு வாரீங்க. கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல்ல வந்துட்டு இத பார்த்தீங்கன்னா, பிரஷ் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த பாருங்க. இவங்களோட குளோத்த வந்து உங்களுக்கு இந்த மாதிரி
கலர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இது கலர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மவுஸ விட்டுட்டு மறுவா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா சம்டைம் வந்து எட்ஜஸ் நிக்கும். ஒரே கிளிக்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. ரைட். அப்ப இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்படி பார்த்தீங்கன்னா, மேலலாம் கை, கால்லாம் அங்கிட்டுலாம் படுது. ரைட். அங்கிட்டு படாம நீங்க பெர்ஃபெக்ட்டா இதுக்கு பிரஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் ஸ்பீடா பிரஷ் பண்றதுனால, நம்ம கொஞ்சம் சிக்கலா இருக்கு. பார்த்தீங்கன்னா, கலர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஷேப். பட் அங்கிட்டு இங்கிட்டு பட்டுச்சு. இப்ப கையெல்லாம் இப்ப பிரஷ் பண்ணிட்டு போனேன். ஃபேஸ்லயும் பட்டுருச்சு. இந்தா. ஃபேஸ்லயும் பட்டுருச்சு. சிக்கல். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இதோட கீழ இருக்கு. இந்த இடத்துல ஹிஸ்டரி பிரஷ்ன்ற ஒரு டூல். ஹிஸ்டரி பிரஷ். ரைட். நம்ம பிரஷ் பண்ற நேரம் ஏதாவது பிழை ஆகிரும். அப்போ அப்படி பிழை ஆகிச்சு அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டரி பிரஷ்ன்ற இந்த டூல் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இத வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷ் இப்படி ரேஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா? பிழை ஆகுறத இப்படி ரேஸ் பண்ணி ஓரமாக்கலாம். இல்லாட்டி நீங்க குளோத்ல தான் ஏதாவது ஒரு பார்ட்ட நீங்க ரிமூவ் பண்ணணும்னா கூடி, உங்களுக்கு ஹிஸ்டரி பிரஷ் டூல் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பிரஷ் பண்ற நேரம் இந்த பார்ட்ட வந்து உங்களுக்கு அழிக்கலாம். ரைட். இப்ப இந்த கார்ல பார்த்தீங்கன்னா, இந்த சிலியில நம்ம அன்டு பண்ணோம். இத எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி பிரஷ் எடுத்தா இந்த பாருங்க இந்த பார்ட்லாம் உங்களுக்கு அழிச்சு, ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். சரியா? அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்போ இது மாரி வேண்டிய ஃபோட்டோஸ் ரைட்டா, நீங்க இப்போ நம்ம வேண்டிய ஃபோட்டோஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். ரைட். ஃபேஸ்க்கு செய்ய இயலாது. ஃபேஸ்க்கு அவ்வளோ சக்சஸ் இல்ல. அடுத்து பிளாக் கலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட். பிளாக் கலருக்கு வந்து நான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒண்ணு காட்டுறேன். ரைட். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இந்த உங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ரைட். ஒயிட்டுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாது. அது சேஞ்ச் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கு. நான் சொல்லி தரேன். ரைட். அத யோசிக்க தேவையில்ல. ரைட். அப்போ இந்த மாதிரி வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கலர்ஸ ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இவர்ட்ட இந்த கண்ணாடி இவரு கிளாஸ் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. பாப்போம். இந்தா பாத்தீங்களா? இப்ப இதுல போயிட்டு சாரியா, கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல். இங்க ஒரு கலர் எடுக்குறீங்க. இந்தா. பட் அது பெர்ஃபெக்ட் இல்ல. இந்தா. இதுக்கு கலர் ரீப்ளேஸ்மென்ட் பண்ண இயலாது பிளாக். இந்தா. இவர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரீப்ளேஸ் ஆகுது பாத்தீங்களா? டார்க்கா ரீப்ளேஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாகும். இந்தா. சிம்பிளான வேலை தான். ரைட் பாத்தீங்களா? பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கு தானே? ரைட். வெளிய போட்ட கலர் இந்த மாரி அவுட்ல போச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல போயிட்டு ஹிஸ்டரி பிரஷ்ன்ற டூல் எடுத்துட்டு வந்து, இந்த பாட்டம் மூலமா ஜூம் பண்ணி உங்களுக்கு இப்படி எரேஸ் பண்ணி போடலாம். வேற லேசி. ஆனா, நான் உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ற நேரமே என்ன சொன்னேன்? நான் இது யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு சொன்னா, இதுல இந்த மாரி சிக்கல் இருக்கு. ரைட். சில எட்ஜஸ் சரியா படாது. கலர்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய கலர் சரியா வராது. அப்படி இப்படி சில சில குறைபாடுகள் இருக்கு. ரைட். பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் எடுக்கல. இப்போ பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னா, Photoshopல வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ரைட். நான் அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் என்னான்னு. ரைட். அத நான் உங்களுக்கு பிறகு பெர்ஃபெக்ட்டா சொல்லி தருவேன். யோசிக்க தேவையில்ல. சரியா? இப்போ நான் இன்னொரு பார்ட் காட்டுறேன். உங்களுக்கு அந்த பார்ட்ட செய்து இப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் பிரஷ் பண்ணி பாருங்க. நான் இந்த மாரி கார் ஒண்ணு எடுத்து பிரஷ் பண்ணி, அத அழகான முறையில ஜேபிஜில சேவ் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணுங்க. சரியா? நான் பார்ப்பேன். சரியா? அப்போ இதுல அட்வான்ஸான பார்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னேன். அத வந்து நான் உங்களுக்கு Photoshop அட்வான்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு, இன்னும் பெர்ஃபெக்ட்டா அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தருவேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி ஆக்ஷன் பேனல் இல்ல. டே 12 வொர்க்கிங் வித் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ். ரைட். இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Photoshopல வேற லெவல்ல வொர்க் பண்ணலாம். ரைட். அதுக்கு நான் கேரண்டி. ரைட். இத தாண்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வேற லெவல்ல வொர்க் பண்ணலாம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் கதைப்போம். பட் இந்த இடத்துல வந்து நெறைய விடயங்கள் கதைக்கப்படும் இதெல்லாம். சரி. ஓகே. அப்போ அந்த அட்வான்ஸான பார்ட் என்னது? இப்ப அட்வான்ஸ்ன்றதுக்கு பெரிய அட்வான்ஸ் இல்ல. பட் Photoshop அட்வான்ஸ்ன்னு சொல்றாங்க. ரைட்டா? அது பாட்டுக்கு. இந்த இமேஜ் இருக்கு தானே? இந்த இமேஜ்ல உங்களுக்கு இதுல கலர சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு. இந்த லே பேனல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஒயிட்டும் பிளாக்கும். இது சொல்றது அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவர கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஹியூ சேச்சுரேஷன். ஹியூண்டா கலர், சேச்சுரேஷன்டா கலர்ட திக்னஸ். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஒண்ணு வரும். ரைட். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ஆப்ஷன் வருது. இதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியாது. ரைட். தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தெரியாட்டி எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னா, இதுல ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியா சொல்லி தருவேன். ரைட்டா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற லெவல்ல ஒர்க் பண்ணலாம். ரைட். அதான் சப்ஜெக்ட். இப்போ கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல. இப்ப இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணா இப்படி ஒண்ணு வரும். இது இப்படி ஒன்று இருக்கு. இதுல இதுல இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு எல்லோ அப்படின்றத கிளிக் பண்ணா பார்த்தீங்கன்னா, இப்படி வரும். இந்த பாருங்க இந்த இடத்துல கலர்ஸ் இருக்கு. இதுல கிளிக் பண்ணி எல்லோ. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஹியூன்னு இருக்கு தானே? இந்த ஹியூ இப்படி கொண்டு போற நேரம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா. வேற லெவல் தானே? சிம்பிள் வேல. உங்களுக்கு விருப்பமான கலர் இதில மாத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா மாறும். எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த குறைபாடும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த கலர் தான் வந்து வேணா குடுக்கலாம்.
பட் இந்த கலர் அவ்வளோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ வரல. ப்ளூ பண்ணா ப்ளூ ஆகவே இல்ல. பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூ வருது பார்த்தீங்களா? ப்ளூ வந்து இந்த ப்ளூ உங்களுக்கு போதாது. அதனால இன்னும் கொஞ்சம் டார்க்கான ப்ளூவா வேணும். அப்ப இந்த சேச்சுரேஷன் சொல்லி கூட்டுறீங்க பார்த்தீங்களா? ப்ளூவோட திக்னஸ் இன்கிரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? வெளிய போனா ப்ளூ குறைஞ்சிரும். ஆஷ் கலருக்கு போயிரும் பார்த்தீங்களா? சேச்சுரேஷன் கலர்ல திக்னஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு விருப்பமான கலர் இதில வந்து மாத்திக்கலாம். இது லைட்னஸ் வெளிச்சம். ரைட்? லைட்ட கூட்டலாம், குறைக்கலாம். இதெல்லாம் சொல்லி தரேன். லைட் அப்படியே போனா வெள்ள கலர் ஆயிரும் பார்த்தீங்களா? லைட்ட குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா கருப்பு கலர் ஆயிரும். ரைட்? அப்போ இந்த மாதிரி ரைட் அதில திக்னஸ், கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். இதுதான் சிம்பிள் வேல பார்த்தீங்கன்னா. ஒரு கார்ட கலர மாத்திட்டோம். இப்படி இருக்கு இப்படி மாத்திரும். ரைட்? அப்போ இந்த சப்ஜெக்ட்ட நான் வந்து அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். பட் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா பொறுமையா, ரைட் பொறுமையா செஞ்சு பாருங்க. இப்ப இந்த இந்த கேர்ள்ட்ட விருப்பம் இது எல்லாமே எல்லோல தான் இருக்காங்கன்னா, ரைட் ஓகே பிரச்சனை இல்ல. இதுல போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஹியூ ஸ்லாஷ் சேச்சுரேஷன் இருக்கு. இதுல பார்த்தீங்க இந்த இடத்துல போயிட்டு இந்த எல்லோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, இப்ப சேஞ்ச் பண்ணீங்க சொன்னா பாருங்க. இந்த இமேஜ பொறுத்தவரைக்கும் நெறைய சிக்கல் என்னது இது எல்லோன்னு குடுத்தா பார்த்தீங்கன்னா, இந்த இங்கெல்லாம் எல்லோ இருக்கு. இந்த ஃபோட்டோல வெளியலாம் எல்லோ இருக்கு. அது அவ்வளோ எல்லோவும் மாறும். ரைட் பார்த்தீங்களா? பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? அதுக்கு தான் மாஸ்கிங்ன்னு ஒரு பார்ட் இருக்கு. நான் மாஸ்கிங் உங்களுக்கு இன்னும் படிச்சு தரல. சரியா? அந்த மாஸ்கிங் போட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் எல்லாம் மாறாது. பேக்கிரவுண்ட் இதெல்லாம் மாறுது தானே இந்தா. இதெல்லாம் மாறுது சேஞ்ச் ஆகுது தானே. அதெல்லாம் சேஞ்ச் ஆகாம செய்யலாம். இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லன்னு இல்ல. ஆப்ஷன்ஸ் இருக்கு. இனி அத நம்ம படிக்கணும். ரைட் கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம். சரியா? பிறகு அப்போ இதெல்லாம் வந்து மாத்தலாம். ரைட்? அப்ப இதெல்லாம் மறைக்கிறேன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு பிரஷ் எடுத்து ரைட் நான் இப்போ சும்மா காட்டுறேன். பட் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரஷ் எடுத்து பிளக் எடுத்து இந்த பாருங்க பிரஷ் பண்ண தான் இருக்கு. அவ்வளோதான். அதெல்லாம் மாஸ்கிங்ன்னு சொல்லுங்க. நீங்க நார்மலா பிரஷ் பண்ணக்கூடிய பிரஷ் இல்ல இது. என் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் அதெல்லாம் பிரஷ் பண்ணி இது எல்லாமே வந்து டிஃபரண்ட் டோனுக்கு எடுக்கலாம். சரி அது பிறகு காய்ப்பேன். ரைட்டா ஃபுல்லா சொல்லி தரேன். பயப்பட தேவையில்ல. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு ஆப்ஜெக்ட்ட கலர மாத்துறதுக்கு வந்து சரியான சிஸ்டம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ரைட்? அதில உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அத நான் வந்து முழுமையா உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி தருவேன். பட் இப்போ கூட நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த ஃபோட்டோஸ் எடுத்து சும்மா கிளிக் பண்ணி பாருங்க. ரைட்டா இப்ப எனக்கு இந்த நம்ம சொல்லுவோமே, இந்த கார்ட் இந்த சாரி இந்த சில்லி ஒன்று இருக்குல்ல, இந்த சில்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ரெட் சில்லி ரைட் உங்களுக்கு இப்போ ரெட் சில்லி ஒன்று ஃபோட்டோ ஒன்று இருக்கு. கிளிக் பண்றீங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ் இதில போறீங்க. என்னது ரெட்ட கலர உங்களுக்கு என்ன ப்ளூவா வேணும், என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு இதில மாத்தலாம் பார்த்தீங்கன்னா, கிரீன் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன். ஏதாவது கிரீன் கலர கூட்டலாம், குறைக்கலாம். இந்த இடத்துல லைட்னஸ் கூட்டலாம், குறைக்கலாம். ரைட் அவ்வளோதான். சிம்பிள் வேல. இதில இன்னும் கஸ்டம் பண்ணலாம் கலர்ஸ. அந்த ஆப்ஷன நான் பிறகு சொல்லி தரேன். இப்போ கூட நீங்க இந்த மாரி கலர்ஸ கிளிக் பண்ணிடுங்க. ரைட். அப்படி இல்லாம சம்டைம்ஸ் எல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். இந்த கேர்ள்ட்ட இமேஜ் எடுப்போம். ரைட்டா? இதெல்லாம் நான் அட்வான்ஸ்ல மறுபடி கதைப்பேன். ரைட்டா? இந்த ட்ரெஸ்ட கலர சேஞ்ச் பண்ணணும். அப்போ அத சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, இப்ப இங்க வாரீங்க. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்துட்டு, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ட பேர் உங்களுக்கு தெரியாது. அந்த கலர் இல்ல. மெ ம மாஸ்டர்ன்னு சொல்றது எல்லா கலரும். ரெட் ரெட் இல்ல. அந்த ட்ரெஸ் ரெட் இல்ல. எல்லோவும் இல்ல. ரைட். அதே மாரி சயன்ட்டும் இல்ல. இதுல 2 கலர் மிக்ஸ் ரைட் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட். சயன்ட்ன்னு சொல்றது நீலம் மாரியான கலர். ரைட். கிரீன்ஸ், ரைட், ப்ளூஸ், ரைட். இது எந்த கலருமே இல்ல. இது மாத்தினாலும் இது மாறாது. ரைட். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். வேணா இத கிளிக் பண்ணிட்டு இந்த கலர இப்படி எங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? இந்த கலர கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன செய்யலாம், இதுல ஃபேஸ்ட கலர்லாம் மாறுது இப்ப. ஐ ட்ராப்பர் எடுத்து பார்ப்போம். பாத்தீங்களா? இத சேஞ்ச் பண்றேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் கலர் இதெல்லாம் மாறும். ரைட். அப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி தரேன். ரைட்டா? இப்போ நீங்க பேசிக்கா வந்து ரெட், கிரீன், ப்ளூ ரைட்? இதுல வந்து இருக்கக்கூடிய கலர் சயன், ரெட், கிரீன், ப்ளூ அந்த மாரியான கலர்ஸ சேஞ்ச் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ ஜஸ்ட் இப்படி ஒரு பிரச்சனையே இருக்கு. ரைட். நீங்க நாளைக்கு மெசேஜ் போடுவீங்க எனக்கு. என்னது? இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த காட்டுற கலர் இதுல இல்ல. ரைட். இந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னா, ஆ இதை ஹியூ சேச்சுரேஷன் ரைட்? இத கிளிக் பண்ணிட்டு இதில இப்படி சேஞ்ச் பண்ணி ஃபுல் எஃபெக்ட்டும் மாறும் பார்த்தீங்கன்னா, கார் கலர், இந்த ஸ்கை கலர் எல்லாமே மாறும். ரைட்? அப்போ இதில போயிட்டு நீங்க அந்த கார்ட கலர் வந்து என்ன கலரோ அந்த கலர செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணா, அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரைட் இப்ப அந்த கலர் இந்த இடத்துல இல்லாட்டி அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. ரைட்? அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட் அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த இதில
பார்த்தீங்களா? இப்படி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி ஏதாவது மாறுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் ஆப்ஷன் சொல்லி தரேன். இந்த இடத்துல வந்து கஸ்டம் பண்ணணும், ரைட்? அத கஸ்டம் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அத நான் சொல்லி தரேன், ரைட்? பிறகு இந்த மாரி வந்து சேஞ்ச் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா காமிப்போம் பிறகு கண்ட கலர் சேஞ்ச் பண்றது, லிப் கலர் சேஞ்ச் பண்றது, ரைட்? ஹேர் கலர் சேஞ்ச் பண்றது. இது எல்லாமே இந்த ஹியூ சேச்சுரேஷன்ல தான் செய்றது. ரைட்? அப்போ நீங்களும் அந்த பாட்ட செய்து பாருங்க. அண்ட் நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை, இந்த இடத்துல போயிட்டு கலர் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்ற டூல் எடுத்து, இதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விரும்பிய கலர் ஒன்று இருந்தா, அந்த கலர் எடுத்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? பட் இந்த ஆப்ஷன் தான் வொர்த். ரைட்? கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூலால என்ன செய்றதுன்றத தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வொர்த். ரைட்? அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வொர்க் பண்ற நேரம் கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் யூஸ் பண்றத விட, நீங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல யூஸ் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ன்ற சப்ஜெக்ட் 2 நாள் கிளாஸ். ரைட்? 2 நாள்ல உங்களுக்கு நான் படித்து தருவேன். இல்ல இது இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் 1 நாள், இதுல இருந்து இதுவரைக்கும் 1 நாள். 2 நாள் கிளாஸ் நடக்கும். ரைட்? எல்லாமே அப்படிதான் சரியான முறையில சிலபஸ் செய்யப்பட்டிருக்கு. ரைட்? வேற எங்கேயும் இந்த மாதிரியான சிலபஸ் வந்து உங்களுக்கு படிக்க இயலாது. ரைட்? அந்த அளவுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி தரப்படும். ரைட்? பயப்பட தேவையில்ல. ஓகே. அப்போ இதுல ரைட் அப்போ கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல் டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? அண்ட் அடுத்து இவரையும் க்ளோஸ் பண்ணுவோமே. நம்ம இவர வச்சு வெளில கொச்சிக்கா தேவையில்ல. ரைட். நெக்ஸ்ட் மிக்ஸ் அ பிரஷ். ரைட்? இந்த மிக்ஸ் அ பிரஷ்ன்ற பிரஷ் எடுத்து ரைட் நமக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டூலும் வந்து நம்ம உண்மைக்குமே நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற பாட்டுக்கு இந்த டூல யூஸ் பண்றது. ரைட்? ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற பாட்டுக்கு இந்த டூல யூஸ் பண்றது. அப்போ ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்னும் நம்ம ஒரு 16வது கிளாஸ், 17வது கிளாஸ் வரும் ஃபோட்டோ ரீடச்சிங். ஃபேஸ் எல்லாம் எடிட் பண்றது, இந்த 19வது கிளாஸ்ல வரும் ஃபோட்டோ ரீடச்சிங். ஃபேஸ்ல கலர் சேஞ்ச் பண்றது. ரைட்? அந்த நேரத்துக்கு அந்த டூல யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நான் வந்து இந்த டூலால என்ன செய்யலாம் அப்படின்ற பேசிக் பார்ட் ஒண்ணு காமிக்கிறேன். ரைட்? இதுல அட்வான்ஸ் பார்ட் வந்து ஃபோட்டோ ரீடச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அப்படின்னு சொன்னா 2 கலர மிக்ஸ் பண்றது. டூல்ல நடக்கிறது மிக மிக்ஸ் அ பிரஷ் மிக்ஸ் பண்றது. கலர்ஸ ஃபேஸ்ல மோஸ்ட்லி ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது வந்து கலர் மிக்ஸ் பண்றதுக்காக வேண்டி. அப்போ இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுப்போம். நம்மகிட்ட ஃபோட்டோ ஒண்ணு இருந்துச்சு. இந்த கேர்ள்ட்ட ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த கேர்ள்ட்ட இன்னொரு ஃபோட்டோ இருந்துச்சு டவுன்லோட்ல. ரைட்? டவுன்லோட்ல போயிட்டு ஏற்கனவே செஞ்ச ஃபோட்டோ ஒன்று இருக்கு. இந்த ஃபோட்டோ செய்தது. பட் ஓகே நான் இத வந்து pixels.comல டவுன்லோட் பண்ணேன் இந்த இமேஜ. வந்து இப்ப இதுக்கு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பண்ணி தான் இத வந்து உண்மைக்குமே இந்த ஃபேஸ வந்து செய்யணும். பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில கண்ட்ரோல் பிளஸ் ஜூம். உங்களோட ஃபேஸஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபேஸ்ல லைட்னிங், டார்க்னஸ், மார்டிக் தானே. ரைட்? இப்ப இந்த ஃபேஸஸ் எடுத்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில இந்த இந்த மார்க்ஸ் இருக்கு தானே. இந்த பிம்பிள், இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொல்லி தரேன். பயப்பட வேணாம். ரைட்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மிக்ஸ் அ பிரஷ்ன்ற பிரஷ் எடுத்துட்டு, இது வந்து கலர் மிக்ஸ் பண்ணக்கூடிய பாட் ஒன்று இருக்கு. கிளியர் பிரஷ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, கிளியர் பிரஷ் குடுத்துட்டு, இந்த பார்ட்ட ஆஃப் பண்ணிட்டு, இந்த பார்ட்ட ஆன் பண்ணீங்கன்னா, பிரஷ் கிளியர் ஆகும். ரைட்? இத கிளிக் பண்ணீங்கன்னா, பிரஷ் கிளியர் ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸஸ வந்து இந்த ஃபேஸ்ல இப்ப இந்த ஆயில் பெயிண்ட் மாரி எல்லாம் செய்றதுக்கு, உங்களுக்கு வந்து இந்த பிரஷஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கலர மிக்ஸ் பண்ணலாம் இதுல. பார்த்தீங்கன்னா, இப்படி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுது. இந்த கலர்ஸ மிக்ஸ் பண்றது, ரைட்? இந்த மாரியான ஆயில் பெயிண்ட் மாரியான சப்ஜெக்ட்க்கு இத வந்து செய்யலாம். ரைட்? ஆயில் பெயிண்ட் ஒண்ணு நான் செஞ்சு காட்டுவேன் ரைட்டா உங்களுக்கு. வேற லெவல்ல நம்ம வந்து டிஜிட்டல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் ஆர்ட் செய்றதுக்கு இந்த டூல யூஸ் பண்றது. ரைட்? இதுல முதலாவது வந்து இந்த கலர்ஸ வந்து இப்படி இப்படி டோன்ஸ வந்து மிக்ஸ் பண்ணுவோம் முதலாவது. அதுக்கு நம்ம இந்த டூல யூஸ் பண்ணலாம். ரைட்? இப்ப ஒரு கலர் இருக்கு. இப்ப நீங்க இந்த வேலைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா லைட் ஒண்ணு படுது தானே. இந்த இடத்துல லைட் ஒண்ணு படுது. இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி இப்படி வெளிய குடுத்தா, இந்த பக்கம் இழுத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் அந்த லைட் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? வெளில. பார்த்தீங்களா? அதே நீங்க அன்டூ பண்ணா கண்ட்ரோல் இசட் அன்டூ. இந்த இந்த டார்க்கான பக்கத்த இங்கிட்டு இழுத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கமும் டார்க் ஆகும். ரைட். அதே நீங்க இந்த 2 கலரையும் இப்படி கிளிக் பண்ணி இப்படி 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 ஷேக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து இப்படி பிளெண்ட் ஆகும். இந்த 2 கலரையும் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம். இந்த மாதிரி வரையணும். ரைட். இது வந்து இப்படி இவ்வளோ பெருசா வச்சு வரையறது இல்ல. இந்த டூல்ட சைஸ சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவுக்கு மேல இப்படி வரையிற நேரம் இந்த ஃபோட்டோஸ வந்து ஸ்மூத் பண்ணிக்கணுங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 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 இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரஷ் இல்ல. இந்த ஹேர் பிரஷஸ் இருக்குது ரைட். ஹேர் பிரஷஸ் நான் உங்களுக்கு ஒரு சொல்லி தரேன் ரைட். நான் டிஜிட்டல் பெயிண்ட்னு வர நேரத்துல. பட் இந்த சப்ஜெக்ட் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துட்டு நீங்க பிரஷ் பண்ணி பாருங்க ரைட். அவ்வளோதான், வேற எதுவும் சேர்த்து. இதுக்கு டைம் போகும் நிறைய ரைட்டா. இது அவர் கணக்கு போற வேலை. ஒரு சின்ன ஃபோட்டோவுக்கே நிறைய டைம் போகும் ரைட். பட் நான் உங்களுக்கு சின்ன பாட்டை தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த டூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இதை எப்படி தான் ரெண்டு கையால் சரியாச்சு, பிரச்சனை இல்லை. நம்ம ரைட். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பாட்டாக ரைட். இது நிறைய டைம் போகிற வேலை. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் எடுத்து எடுத்து ரைட். இந்த பாட்டு வந்து இந்த சின்னோர் துணி தான் இவ்வளோ நேரம் செஞ்சிருக்கேன் ரைட். இந்த கண்ணங்களை கூட நான் செய்யலை ரைட். அப்போ இதை பாட்டு எல்லாத்தையும் விடி விடி செய்யணும். இந்த டிஜிட்டல் பெயிண்ட்டுக்குரிய பாட்டை வந்து எங்களுக்கு விடி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட் டைப்புக்கு இதை வந்து மாற்றலாம். இந்த இமேஜை வந்து இந்த ஃபேஸ் ஆங்கிளுக்கு ரைட். நினச்ச நினச்ச மாதிரி வரையலாது. இந்த ஃபேஸ் ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் இதை வந்து இப்படி 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 பெண்ட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஃபேஸுக்கு நம்ம இதுக்கு மேலே மறுபடியும் கலர் போட்டுட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை செய்யும் ரைட். அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சொல்லி தரேன். பட் இப்போ நீங்கள் இந்த டூலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைட். இது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து கிளியர் ப்ரஷ்ன்றதை எடுக்கணும் ரைட். கிளியர் ப்ரஷ்ன்ற பாட்டை எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பாட்டை செய்யலாம். இந்த இந்த மாதிரி டைம் எடுத்து ரைட். ஹவர்ஸ் கணக்கு போகும். பட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக செஞ்சால் அது ஒரு பர்ஃபெக்ட் கொஞ்சம் குறவாக தான் வரும். ஒரு பர்ஃபெக்டாக வராது. பட் நம்ம பிறகு நம்ம செஞ்சு காட்டுவேன் ரைட். ஃபேஸ் ஆங்கிளை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி ஃபேஸ் டேமேஜ் ஆகிரும். பக்கத்து வீட்டால் மாதிரி போயிடும் ரைட். கொஞ்சம் செய்யறது ஸ்பீட் கூட, இந்த டூலோட சைஸும் கூட ரைட். இந்த மாதிரி சின்னதாகி தான் செய்யணும். சரியாக செய்கிறேன்னா ரைட். நான் இப்போ கொஞ்சம் பெருசாகி செய்கிறேன் கொஞ்சம் அவசரம் முடிக்கிறதுக்காக வேண்டி. ரெடி. இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் செய்யணும். சிக்கலாகிடுச்சின்னு சொன்னால் பென்சில் டூல் எடுத்து போகிற, இல்லாட்டி ப்ரஷ் டூல் எடுத்து வரைஞ்சிட்டு மறுபடியும் அதை செய்யலாம் ரைட். அதுக்கு தான் அந்த டூல்ஸ் லைன் எல்லாம் நம்ம வச்சுக்கிறது ரைட். இப்போ நம்ம வந்து ரைட் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம செய்யணும் ரைட். இன்னொரு பாட்டு தான் செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கண்ணங்களை மட்டும் தான் செஞ்சேன் ரைட். இவ்வளோ நேரத்துக்கு ரைட். நியாயமாக டைம் போகக்கூடிய வேலை. இந்த நெத்தியெல்லாம் செய்யவே இல்லை நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சொன்னால் விடி விடி ரைட். இந்த ஃபேஸில் ஹாஃப் மட்டும் தான் செய்யணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ஃபோட்டோஸ் எடுத்து இப்படி செய்து பாருங்க ரைட். முதலாவது செய்யக்கூடிய ஃபோட்டோ பெர்ஃபெக்டாக வராது. ரெண்டாவது வராது. மூணாவது வராது. ஒரு 4-5 ஃபோட்டோ செய்கிற நேரம் உங்களுக்கு இல்லை விளங்கும் ரைட்டாக. கையால் இப்படி இப்படி செய்கிற நேரத்தில் இந்த ஃபேஸ் ஆங்கிள் எல்லாம் உங்களுக்கு பழகும் ரைட். அதுக்கப்புறம் வேறு லெவலில் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி டிஜிட்டல் பெயிண்ட்ஸ் எல்லாம். ம். இந்த மாதிரி இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி இந்த ஹேருக்கு படாமல் செய்வோம் ரைட். ஹேரை வேறையாக செய்வோம் ரைட். இந்த பாட்டை நீங்கள் வேறையாக செய்வீங்க. இந்த முடியெல்லாம் வேறையாக செய்வீங்க ரைட். முடிக்கு நம்ம வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுறதை விட ஹேருக்கு வந்து வேறு டூல் ஒன்று இருக்கு ரைட். ஸ்மச் டூலை யூஸ் பண்ணி ஹேரை வேறு லெவலில் செய்யலாம். இப்போ நம்ம இதை விட்டுருவோம் ரைட். இது பார்த்தீங்க
இப்ப இந்த 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 ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்க செய்ய போகாதீங்க. ரைட்? நகையெல்லாம். பட் அதுல வந்து அது உள்ளுக்கே உங்களுக்கு வேணும் அத பிளர் பண்ணியிருக்கலாம். ரைட்? இல்லாட்டி அத விட்டுருங்க. ரைட்? அது நம்ம வேற செய்யும். ஓ! இந்த பாட்டுலாம் நான் கொஞ்சம் பெருசாக்கி செய்றேன். டூல்ல கொஞ்சம் அவசரமா செய்றதுக்காக வேண்டி தான். இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் ரவுண்டா செய்யணும். இப்படி இந்த மாரி. இந்த இடத்த கொஞ்சம் நேரா எடுக்கணும். ரைட்? இந்த இடத்த கொஞ்சம் இப்படி ரவுண்டா எடுக்கணும். ரைட்? இந்த மாரி ஒவ்வொரு ஆங்கிள் ரைட் ஃபேஸ் இந்த 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 ஆங்கிளுக்கு தான் நீங்க செய்யணும். ரைட்? நமக்கு இந்த ஃபேஸ் இது டேமேஜ் ஆகவே இல்ல. அது ரைட்? இந்த லைன் பார்த்தீங்கன்னா, அந்த லைன நம்ம அந்த லைன் அதே மாரி வச்சுரணும். அந்த லைன வேற செய்யணும். அண்ட் இது உள்ளுக்கு நம்ம வேற ஆங்கிள் செய்யணும். பார்த்தீங்க. இந்த மாரி செய்யணும். ரைட்? நெறைய டைம் போற வேல தான். இந்த பார்ட்ட மட்டும் அவசரமா செஞ்சு முடிச்சுடுறேன். அவசரமா செய்ய போனா பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் வராது. ரைட்? அப்படின்னு சொன்னா இந்த டூலோட சைஸ சரியா வச்சுக்கிறணும். சரி நம்ம கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ற நேரத்தில பொறுமையா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ரைட்? இதெல்லாம் சிலவங்க பார்த்தீங்கன்னா, முழு ஃபோட்டோ செய்றது 2, 3 நாள் செய்யக்கூடிய டிசைன் ரைட்டா? ஓ! இது கொஞ்சம் அவசரமா போகும். ரைட்? ரைட் இந்த மாதிரி இந்த மிக்ஸர் பிரஷ்ல வந்து இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலரையே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ சில ஃபோட்டோஸ்ல கண்டிருப்பீங்க கலர் கலரா இருக்கும். ரைட்? அதெல்லாம் வந்து எப்படி செய்றதுன்னு சொல்றேன். ரைட்டா? இப்போ ஹாஃப் மட்டும் தான் செய்றேன். சரியா ஹாஃப்ல நிப்பாட்டிடுறேன். இல்லாட்டி இந்த பக்கத்துக்கு இப்படி போணும். இப்படி இப்படி இந்த இந்த ஆங்கிள்ஸ வந்து அழகா செய்யணும். ரைட்? அண்ட் லிப்ஸ் எல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் வந்து டூல்ட சைஸ் சிறிதாக்கி ரைட்டா? ஃபுல் பெரிய சைஸ்ல செஞ்சிராதீங்க. ரைட் அப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது. இந்த இதில போய் இந்த 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 எட்ஜ முதலாவது இந்த எட்ஜஸ் இருக்குதானே, எட்ஜஸ வேற இப்படி இப்படி செய்யணும். எட்ஜஸ வரையணும் ரைட்டா? மோஸ்ட்லி வந்து இப்படி ட்ரா பண்றது ரைட்? பார்த்தீங்க. ரைட் அந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு என் கையால ரைட். ஓகே. இந்தா இந்த மாரி செஞ்சுட்டு இந்த பாட்டே நீங்க சொன்ன இப்படி 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 இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நீங்க இப்படி இந்த இந்த லைன்ஸ் எல்லாம் தனியா வரையணும். ரைட்? இது டைம் போற வேலையாகும். ரைட்? பட் ஓகே. இந்த மாரி ரைட் டூல காட்டணும் உங்களுக்கு ஹாஃப் தான் செஞ்சிருக்கேன் ஃபேஸ்ல. ரைட் ஹாஃப் செய்யல. இந்த கழுத்தெல்லாம் செய்யல. ரைட் கழுத்தெல்லாம் ஃபுல்லா செய்யணும். ரைட் ஓகே. ஓகே. போதும். இது போதும். அதுக்கு பிறகு இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த ரைட் மோஸ்ட்லி நெறைய பேர் ஸ்மட்ச் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ரைட் ஸ்மட்ச் டூல் யூஸ் பண்ணி அதையும் வந்து மறுபடியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சாரி ஸ்மட்ச் டூல யூஸ் பண்ணிட்டு நல்லா சின்னதாக்கிட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது எட்ஜஸ், லைன்ஸ் எல்லாம் வரைய இருக்குன்னு சொன்னா, அத வந்து சாரி இதில ஸ்ட்ரென்த்த கூட்டியிருக்கேன். ரைட் அது மறந்துருச்சு. ரைட் 50 மாரி 40, 50 மாரி வச்சுட்டு, ரைட் இதில போயிட்டு அதில போயிட்டு மறுபடியும் ஒண்ணு செய்யலாம். இந்த ஹேர் எல்லாம் வந்து இந்த டூல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த கூட்டி வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க இந்த டூல் ரைட் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரைட்டா? ரைட் ஸ்மட்ச் டூல். ஸ்மட்ச் டூல்ல வந்து இது இப்படி ட்ராக் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்த கூட்டினா ஹேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த கூட்டி உங்களுக்கு இப்படி இழுக்கலாம். ரைட்? இது இந்த முடியெல்லாம் வந்து வரைஞ்ச மாரி வந்துரும். இதுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிரஷஸ் இருக்கு. நான் அது பிரஷஸ் தாரேன் உங்களுக்கு பிறகு. ரைட்டா? இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இப்படி வரையணும். இதுக்குரிய பிரஷஸ் டிசைன் பண்றது அதெல்லாம் நான் பிறகு காய்க்கிறேன். ரைட்? அது மாரி டிசைனும் நான் செஞ்சு காட்டுவேன் உங்களுக்கு பிறகு. ரைட்? இந்த மாரி வெளிய போகாம ரைட் வெளிய கையால போகுது. ரைட் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் அவசரத்துக்கு செய்றேன். இந்த மாரி தான். இது ஃபுல்லா செய்யணும். ரைட்? அது ஒரு வேற லெவல்ல வரும். ரைட்? அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இந்த கண்ணெல்லாம் ரைட் வேறையா வரையணும். கண்ணெல்லாம் ஸ்மட்ச் டூல்லயும் செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த டூல்ல மறுபடியும் செய்யலாம் தான்.
இந்த கண்ணுக்குரிய டிசைன் எல்லாம் நம்ம தனியா வரைவோம் பிறகு இந்த ஐ லேஷஸ் போடுறதெல்லாம் நான் சொல்லித் தரேன் பிறகு பார்த்தீங்களா? ரெடி இல்ல. பட் நான் இது கொஞ்சம் கிரியேட் பண்றேன். அழகா இருக்கும் பாருங்க. ரெடி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிரஷஸ் இருக்கு நம்ம செய்யறதுக்கு ரைட். ரைட் அதுவும் சொல்லித் தரேன் பாருங்க. பார்த்தீங்களா? அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா சார், இந்த இந்த உள்ளுக்கு இருக்க ஐப்ரோஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி இப்படி செய்யணும். இதுக்குள்ள கலர் பண்றதுக்கெல்லாம் சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான். நீங்க டூல்ஸ் எடுத்து கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதான் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஏரியா இருக்கு தானே? இந்த ஒயிட்ட நல்லா ஒயிட் ஆகணும் ரைட். அதுக்கு வந்து இந்த ஒயிட் ஏரியாஸ மட்டும் வச்சு அடுத்ததெல்லாம் ப்ளர் பண்ணி போட்டீங்கன்னா ஒயிட் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரைட் போகுது. ஆஃப். ரைட் ஒரு பெயிண்ட் மாரி லைட்டா இருக்கு தானே? ரைட் ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்தாக்கி இதில போயிட்டு மறுபடியும் தான் கலர் ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. மிக்ஸ் அ பிரஷ் டூல். பிரஷ் ஒண்ணு எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான மாரி இந்த இடத்துல நான் இந்த மாரி எல்லோ ஒன்று எடுக்கிறேன். இப்போ வந்து எல்லோ இல்லன்னா இப்படி ஆரஞ்ச் கலர் டோன் ஒண்ணு மாரி சும்மா இப்படியே ரைட் இந்த கலர் டோன் இதுவா ஆரஞ்ச் லைட் இதுல இருந்து போட்டு பார்ப்போம். ரைட் இதில வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், மோஸ்ட்லி இந்த இப்படி குடுக்குறத விட ரைட்டா, செய்யக்கூடிய வேலை லேசான வேலை என்னன்னா, இதுக்கு மேல புதிய லேயர் ஒண்ணு போட்டுட்டு பிரஷ் டூல் இருக்கு தானே, மோஸ்ட்லி செய்றது வந்து இதில செய்றத விட, இந்த பிரஷ் எடுத்து கலர் பண்ணுவாங்க. ரைட்டா, எல்லோ உங்களுக்கு இது ஃபேஸ்க்கு எல்லோ குடுக்கணும்னு சொன்னா, எல்லோ இந்த பிரஷ் எடுத்து கலர் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஃப்ளோ நல்லா குறைச்சிட்டு, ஃப்ளோ இல்ல, ஃப்ளோ ஒரு 50 மாரி வச்சுட்டு ஒப்பாசிட்டிய குறைச்சுக்கணும். ஒப்பாசிட்டியும் ஃப்ளோவையும் கொஞ்சம் பார்த்து வச்சு நமக்கு தேவையான இடங்களுக்கு இப்படி பிரஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி இந்த இடத்துல குறைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சிம்பிள். சரி இந்த மாதிரியான கலர்ஸ்ல தான் இத வந்து எடுத்துட்டு வரது ரைட். இது இன்னும் ஷேட் பண்ணணும் ரைட். நான் கொஞ்சம் அவசரமா செஞ்சு காட்டினேன். பட் இத நான் ஃபுல்லா செய்ற சப்ஜெக்ட் சொல்லி தருவேன். பட் எனக்கு இந்த கலர் பண்றதெல்லாம் தேவையில்ல ரைட். பிரஷ் பண்றது அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் தான். இந்த ஸ்மட்ச் பண்றது. இந்த மாரி வரைஞ்சு பாருங்க ரைட்டா. இதில மிக்ஸ் அ பிரஷ் என்ற டூல் எடுத்து ரைட் இந்த இந்த ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு மேல வரையணும்னு சம்டைம்ஸ் எல்லாவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். இப்போ சிலவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த இந்த ஃபோட்டோவுக்கு மேல வரைஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பிழை ஆவினா மறுபடியும் எதுவும் சேஞ்ச் பண்ண இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, புதிய லேயர் ஒண்ணு போட்டுட்டு, இந்த லேயருக்கு மேல இத இது பண்ணலாம். இது இந்த மிக்ஸர் பிரஷ் எடுத்து இந்த இடத்துல வந்து இவர ஆஃப் பண்ணி கிளியர் பிரஷ் அப்படின்றத வச்சுட்டு இதில வந்து இப்படி செய்யலாம். பட் எதுவும் வொர்க் பண்ணது இல்ல. உங்களுக்கு வொர்க் பண்ணணும்னு சொன்னா, இந்த இடத்துல சாம்பிள் ஓல்ட் லேயர்ஸ்ன்றத டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. பார்த்தீங்களா? ரைட். அப்போ வந்து நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த இந்த லேயர்ல ரைட். நான் கொஞ்சம் பெருசாக்கி வைக்கிறேன். பெருசா செய்யாதீங்க. ரைட் டூல்ட்ட சைஸ் சின்னதாக்கிட்டே செய்யுங்க. அழகான முள்ள உங்களுக்கு இப்படி வரையலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் ரைட் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. ரைட். கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. ரைட். நான் உங்களுக்கு இத நீங்க பழகினீங்கன்னு சொன்னா, அடுத்த டிசைன்ல எஃபெக்ட் நான் சொல்லி தர நேரத்துல, உங்களுக்கு வேற லெவல்ல இத வந்து மிக் அ செய்யலாம். ரைட். டிஜிட்டல் ஆர்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல செய்யலாம். ரைட். பட் இந்த பேசிக்கா நீங்க செஞ்சு பாருங்க. ரைட். ஏன்னு சொன்னா ஒரே தாள்ல நான் டிசைனிங் செஞ்சு காட்டினா, உங்களுக்கு அது செய்ய கஷ்டமா இருக்கும். பட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் என்னடா இப்படி போகுது, ரைட் அப்படின்ற மாரி இருக்கும். ரைட். பேசிக் பார்ட் இது. பேசிக்க பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து வேற லெவல்ல செய்வேன் டிசைன். ரைட். இப்போ இந்த மாரி உங்களுக்கு செய்யலாம். ரைட் பார்த்தீங்களா? இந்த டூலோட சைஸஸ் முடியுமான அளவு சின்னதா ஒரு அளவா வச்சு செய்யுங்க. சரி இந்த மாரி தான். இந்த இழுக்கிறது இல்ல. ரைட்டா? நான் இந்த டூல்ல பழக்கத்துக்கு இழுத்துட்டேன். ரைட் டிலே ஆயிடுச்சு. டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இதில 2 போடுவோம். பார்த்தீங்களா? சாம்பிள் லோ லேயர்ஸ் இந்த வரைக்கும் இந்த டூலோட சைஸ வச்சுட்டு இந்த நல்லா பாத்துங்க. இப்படி இப்படி டிராக் இழுக்கிறது இல்ல. ரைட்டா இதுல. இதுல என்ன செய்றேன்னா, இந்த மாரி கிளிக் பண்ணிட்டு இப்படி இப்படி 2 பக்கம் கொஞ்சம் இப்படி இழுக்கிறது பாத்தீங்க. இப்படி இப்படி வைக்கிறது. கொஞ்சம் இங்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி விட்டது. ரைட்டா? இந்தா இதான் இதுல சப்ஜெக்ட்.
இப்படி மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோதான். ரைட், சில இடங்களில் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மோஸ்ட்லி வந்து எல்லா இடமும் போல நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுறதா செய்யுது. ரைட், இழுத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். இந்த பாட்டுனாலும் வந்து இந்த டூலோட சைஸ் பெருசு கூட. ரைட், ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன லைன்ஸ் மாதிரி போட இந்த ஹேர் தானே இருக்கு, கொஞ்சம் நல்லா சின்னதாகிட்டு இந்த விடு செய்கிற நேரத்தில் இந்த இந்த ஹேர்ஸ் போன மாதிரி இருந்தோம், ஹேர் மாதிரியே இருக்கும். ரைட், இந்த முடி மாதிரியே இப்படி இருக்கும். ரைட், இந்த சின்ன இந்த பாட்டு இந்த ஹேர், இந்த கண் இமைகள் இதெல்லாம் வந்து அப்படி வரையலாம். ரைட், பட் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இப்படி செய்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்து எடுக்கலாம். ரைட், இதை நீங்கள் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். ரைட், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதாவது ஃபோட்டோ எடுத்து ரைட் இப்போ இதில் செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் நான் இழுத்தது கொஞ்சம் கூட, இந்த ஒயிட் கூட இதை பார்த்தீங்கன்னா இப்படி பொறுமையாக டைம் எடுத்து செய்கிற நேரத்தில் நீ மிக்ஸ் பண்ணி போகலாம். இதில் இந்த ஃபோட்டோவில் லைட்னிங் இருக்குது, லைட்னிங் ரிமூவ் பண்ணுறது எப்படி எல்லாமே நான் படித்து தருவேன். ரைட், இந்த மாதிரி அவங்களுக்கு பர்ஃபெக்டாக டைம் எடுத்துட்டு செய்து பாரு. சரி, ஓகே. அப்போது மிக்சர் ப்ரஷ், ரைட், நீங்கள் டைம் எடுத்து பர்ஃபெக்டாக செய்து பார்க்கலாம். ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் அப்படின்ற டூல். ரைட், ஹிஸ்ட்ரி ப்ரஷ் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சர் ப்ரஷ்ன்ற டூல். அடுத்தது ஹிஸ்ட்ரி ப்ரஷ். ஹிஸ்ட்ரி ப்ரஷ் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்தேன். ஹிஸ்ட்ரி ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ப்ரஷ் டூல் ஏதாவது ஒர்க் பண்ணதுக்கு பிறகு அது உங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொன்னால் எனி டைம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரஷ் எடுத்து உங்களுக்கு அழிக்கலாம். இந்தா நீங்கள் ப்ரஷ் டூலில் செஞ்ச எனி ஒர்க்கை வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலால் உங்களுக்கு வந்து ரேஸ் பண்ணி மறைச்சிடலாம். இதுதான் ரைட் ப்ரஷஸ். நீங்கள் என்ன ப்ரஷ் டூல், ரைட், இப்போ அது ஆர்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், மிக்சர் ப்ரஷ்ஷாக இருக்கலாம், இந்த வேண்டிய டூலில் செஞ்ச வேலையை உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் எடுத்து இப்படி அழிக்கலாம். ஃபுல்லாக மறைச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டேன். ரைட், ரைட், அப்போ அந்த டூல் தான் நம்ம எடுக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரி ப்ரஷ். அதே போல் ஆர்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறது இது அந்த ஒரு சிம்பிளான டூல் ஒன்று தான். ரைட்டா, என்னன்னா ஒரு டூல் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ரைட்டா, இந்த இடத்துல இது பழைய டூல் ஒன்று. ரைட்டா, முன்னே இருந்த டூல் ஒன்று. ரைட், இந்த ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல ஒப்பாசிட்டி இருக்குது. ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரஷ் டிசைன்ஸ் தந்திருக்காங்க. ரைட், ஒவ்வொரு டைப்பான ப்ரஷ் டிசைன்ஸ் தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு விருப்பமான ப்ரஷ் டிசைனோட கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டூலோட சைஸ் எப்படி பெருசாக இருக்கிற நேரம் சரியான அவுட்புட் வராது. ரைட்டா, இப்படி பெரிய சைஸில் வச்சுருந்தா இப்படி சரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி ப்ரஷ் பண்ணுறேன், இப்படி தான் வரும். ரைட், இந்த டூலோட சைஸை சிறிதாக்குற நேரம் பாருங்கள், இந்த சின்ன சைஸில் வச்சு நான் செய்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இது இந்த ஒரு பெயிண்டிங் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வருது. பார்த்தீங்களா, இந்த ஒயிலில் அந்த பெயிண்டிங் இருக்குது தானே, அந்த மாதிரியான பெயிண்டிங்கில் செஞ்ச மாதிரி இந்த ப்ரஷ் டூலால் நீங்கள் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டூல். ரைட், கண்ட்ரோல் இதில் அண்டு இந்த ஃபோட்டோ அண்டு பண்ணேன், கண்ட்ரோல் இதில் அண்டு தான். அப்போ இந்த டூலில் ஒர்க் பண்ணுறேன்னா இப்போ முடியுமானாலும் சின்ன சைஸ் சிறிதாக வச்சு, ரைட், சிறிதாக வச்சு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ரெடி ப்ரஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸை மட்டும் தான் செஞ்சேன். அதே போல் நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மீடியம் டைட் இந்த மாதிரி டூல் இந்த ப்ரஷஸ் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட், டாஷ் பார்த்தீங்களா, ரைட், இது இன்னும் சின்னதாகினா இது பார்த்தீங்கன்னா இந்த டூலோட சைஸ் நல்லா சின்னதாகிடும். பாருங்க இப்போ பாருங்க. பட் டைம் எடுக்கும், மொல்லமாக செய்யணும். ரைட், மெஷின் கொஞ்சம் லோட் ஆகி கூடும். வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் செய்யலாம். பார்த்தீங்களா, ப்ரஷ் இந்த ஒவ்வொரு டைப்பான இந்த அதே இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
பார்த்தீங்கன்னா. ஓ! இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. வேற மாரியா ஒரு டைப்பான பிரஷஸ் இருக்கு. அது பிரஷஸ் வந்து ஒண்ணு வந்து இந்த ஒவ்வொரு பிரஷஸ்ல சைஸ பொறுத்து அது பார்த்தீங்கன்னு சொன்னா, டிசைன் வந்து வித்தியாசமா பார்த்தீங்கன்னா, இப்பிடி பெருசா வருது. இந்த சைஸ குறைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வேற லெவல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அப்போ இதையும் கிளிக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஆர்ட் ஹிஸ்டரி பிரஷ் இதுல வந்து பெரிய ஆப்ஷன் ஒன்றும் இல்ல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷஸ மாத்தி பாருங்க. ரைட் என்ன ஒபாசிட்டியையும் இந்த ஏரியாஸையும் மாத்தி பாருங்க. ரைட் அதுல பெரிய ஆப்ஷன் இல்ல. இந்த மாரியான டிசைன்ஸ் ரைட் உங்களுக்கு இது வந்து ஒரு அந்த பெயிண்டிங் மாதிரியாக உங்களோட ஃபோட்டோஸ் ரைட் அது வந்து உங்களோட போர்ட்ரெய்ட் ஃபோட்டோஸா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு சீனரீஸா இருக்கலாம். பேக்கிரவுண்ட்ஸா இருக்கலாம். வேண்டிய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டூல் செட்ல நம்ம அடுத்து பார்க்க போற டூல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு கிரேடியன்ட் டூல். சரியா? நல்லா விளங்கிக்கங்க. ரைட்டா? நான் சில பேசிக்கான பார்ட்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? இப்போ கலர் ரீப்ளேஸ்மென்ட் டூல்ன்ற டூல பொறுத்தவரைக்கும் என்ன செய்யலாம்? ரைட்? இந்த டூல் யூஸ் பண்றது குறைவு. பட் அந்த டூல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட்? சொல்லி தந்துட்டு அது பார்த்தீங்கன்னா, அதில இருக்க ஆப்ஷன்ஸ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஏன் ரீசன்னு சொன்னா, சும்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா? இப்ப அந்த ஆப்ஷன கட்டாயம் ஃபுல்லா செய்து பார்க்கணும்னு இல்ல. எது? அட்ஜஸ்ட்மென்ட் லேயர. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. பட் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர நான் பெர்ஃபெக்ட்டா முதல்ல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன். ரைட்? 100 சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு வந்து அது வந்து வேற லெவல்ல அதோட வொர்க் பண்ணிடும். சரி அதான் அதில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அப்போ இந்த மிக்ஸர் பிரஷ் நான் சொல்லி தந்தேன். ரைட்டா மிக்ஸர் பிரஷ்ல பேசிக் பார்ட் ஒண்ணு. ரைட்டா அத செய்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பெயிண்ட் மாரியான சப்ஜெக்ட் செய்வோம். அடுத்து உங்களுக்கு வேற லெவல்ல அதோட வொர்க் பண்ணலாம். சரி அப்படி ஒவ்வொரு பார்ட் இருக்கு. ரைட் முதலாவது பேசிக் சில இடங்கள்ல வந்து அந்த டூல வந்து அதுக்காகட்டு நமக்கு கதைக்கலான்னு இருந்தா, அது பேசிக் பார்ட் நம்ம முதலாவது சரியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ வச்சு வொர்க் பண்ற நேரம் அத வந்து வேற லெவலுக்கு வொர்க் பண்ணிட்டு போலாம். இல்லாட்டி நான் ஒரே தடவையில இந்த டூல வச்சு அட்வான்ஸ் ஆப்ஷன்னு சொன்னேன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட். ரைட்? இன்னைக்கு பெரிய டைம் ஒண்ணும் போகாது. சப்ஜெக்ட் இங்க முடிஞ்சிரும். ரைட் கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட் டூல் அப்படின்ற நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரேடியன்ட்ன்னு சொல்றது 2க்கு மேற்பட்ட கலர்ஸ மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய டிசைனிங் நம்ம சொல்றது வந்து கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா, இப்போ க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் ரைட்டா? ஏதோ ஒரு கலர் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ரெக்டாங்கிள் ஒன்று வரைவோமே. இப்படி வரைஞ்சதுக்கு பிறகு, இது ஒரு சாலிட் கலர். இது சொல்றது தனி கலர்ன்னு சொல்றது. சாலிட் கலர்ன்னு சொல்லுவோம். சாலிட் கலர் ரைட்? இதே வந்து 2க்கு மேற்பட்ட கலரோ மிக்ஸ் ஆகி ஒரு கலர் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்றது வந்து கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ நீங்க வந்து Googleல சும்மா சர்ச் பண்ணுவோம். ரைட்? Googleல போயிட்டு கிரேடியன்ட் கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு அடிச்சுவோமே. இதான் கிரேடியன்ட் கலர்ஸ்ன்னு சொல்றது. இமேஜ் போம். இது மாரி சொல்றது கிரேடியன்ட் கலர்ஸ்ன்னு சொல்றது. கிரேடியன்ட் 2க்கு மேற்பட்ட கலர்ஸ் தான் ஷேடிங் மிக்ஸ் ஏதோ ஒரு மிக்ஸ்ல வரும். ரைட்டா? அப்போ அது சொல்றது கிரேடியன்ட் ரைட்? இது சொல்றது கிரேடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரேடியன்ட். அப்போ சாதாரணமா ஒரு பேக்கிரவுண்டுக்கு Photoshopஅ பொறுத்தவரைக்கும் இந்த பேக்கிரவுண்ட் இருக்கு தானே, இந்த பேக்கிரவுண்டுக்கு இல்லன்னு சொன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ஸ்க்கு, ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கிரேடியன்ட் போடலாம். சரியா? ஆனா நல்லா விளங்கிக்கங்க. இந்த கிரேடியன்ட் டூல பொறுத்தவரைக்கும் நமக்கு கிரேடியன்ட் போட முடியுமா இருக்கிறது எந்த இடத்துக்குன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்னுக்கு எங்களுக்கு கிரேடியன்ட் போடலாம். ரைட் இப்படி கிரேடியன்ட் டூல் எடுத்து கிரேடியன்ட் டூல் எடுக்குறீங்க. எடுத்துட்டு இப்படி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா கிரேடியன்ட் அப்ளை ஆகிரும். எதுக்கு? இந்த மாதிரியான பிளாங்க் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்படி கிளிக் பண்ணி, இதுல நெறைய கிரேடியன்ட்ஸ் இருக்கு. சரியா? பேசிக் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கு. ரைட் உங்களுக்கு விருப்பமான மாரி இந்த மாரி கிரேடியன்ட்ஸ். ரைட் ப்ளூ கிரேடியன்ட்ஸ் ஒரு கலருக்குரிய கிரேடியன்ட்ஸ் இருக்கு. நீங்க கிரேடியன்ட்ட கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான கிரேடியன்ட் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா, கிளிக் பண்ணி இப்படி வரைஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த கிரேடியன்ட் வந்து உங்களோட பேஜுக்கு அப்ளை ஆகும். அப்ப இந்த கிரேடியன்ட்ட வச்சு என்ன செய்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் நமக்கு தேவைப்பட்டது ஆ அதிகமான கிராபிக் டிசைனிங் செய்றதுக்கு அப்படின்னு சொன்னா, புக் கவர்ஸ், பேனர்ஸ், அ போஸ்டர்ஸ், ரைட், ஃப்ளையர்ஸ், ரைட் இந்த மாரியான டிசைன்ஸ் ரைட்டா நமக்கு தேவைப்படும். ரைட் சம்டைம் வந்து மோஸ்ட்லி சம்டைம் வந்து வெட்டிங் ஆல்பம்ஸா இருக்கலாம், தேங்க் யூ கார்ட்ஸா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த கிரேடியன்ட்ஸ்ன்றத யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஏதாவது பேக்கிரவுண்ட் டிசைன்ஸ்க்கு வரக்கூடிய நேரத்தில, இந்த கிரேடியன்ட் போட்டு நமக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்போ இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சில கலர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்திருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு விருப்பமான கலர் வச்சு கிளிக் பண்ணி இழுக்க தான் இருக்கு. ரைட்? கிரேடியன்ட் டூல் எடுத்துட்டு அடுத்து கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வரும். இவர கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான மாரி கலர்ஸ் இப்படி டிராக் பண்ணா அந்த கலர்ஸ் வந்து இப்படி அப்ளை ஆயிரும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பக்கத்துக்கும் உங்களுக்கு வரையலாம்.
சரியா? அப்போ இது வந்து இந்த மாரி பேக்கிரவுண்ட்ஸ்க்கு தான் போடலாம். கிரேடியன்ட்ஸ் வந்து Photoshopல வந்து கிரேடியன்ட்ஸ் போட நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்க்கு, ஒரு டிசைனுக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டம் 3 இருக்கு. 3 சிஸ்டத்துல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, Photoshopல வந்து கிரேடியன்ட் போடலாம். ஒரே சிஸ்டம் தான் என்னன்னு சொன்னா, இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்து அப்ளை பண்றது. ரைட். பட் நான் மோஸ்ட்லி வந்து இந்த சிஸ்டத்த யூஸ் பண்றது இல்ல. பட் நீங்க இந்த சிஸ்டத்த போடலாம் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ உங்களுக்கு நான் பிறகு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். சரியா? அப்போ இந்த மாரி கிரேடியன்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கிரேடியன்ட் டூல் எடுக்குறீங்க. இதுல விருப்பமான கிரேடியன்ட் நெறைய கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பாருங்க. ரைட்டா பிங்க்ல இருக்கு. மிக்ஸிங். எங்களுக்கு கிரேடியன்ட் கிரியேட் பண்ண முடியும். பட் இதுல இருக்கக்கூடியத முதலாவது கிளிக் பண்ணி பாருங்களேன். ஆரஞ்ச் டைப்ல கிரேடியன்ட்ஸ், கிரீன், கிளவுட் கிளவுட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? கிளவுட் மேகங்கள் மாரியான கிரேடியன்ட்ஸ் தான். சரி. ரைட். இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் அடுத்து. இதுல ஏதாவது ஒரு கிரேடியன்ட் எடுப்போமே நம்ம. நல்ல ஒரு கலர் இந்த மாதிரியான கலர் ஒண்ணு எடுப்போம். ரெடி தான் 2 கலர் இருக்கு. பார்த்தீங்களா? இந்த கிரேடியன்ட். பர்பிளும் இதுவும். ரைட். அப்ப இந்த மாதிரியான கிரேடியன்ட் உங்களுக்கு இப்படி எடுக்கலாம். மேலிருந்து கீழ வேண்டிய போது கிரேடியன்ட். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்ததுக்கு பிறகு இந்த ஆப்ஷன் பார்ல நமக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு சொல்றது லீனியர் கிரேடியன்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த நான் இவ்வளவு கிரியேட் பண்ணது லீனியர் அப்படின்னு சொன்னா லைன் டைப்ல வரக்கூடிய கிரேடியன்ட் தான். அதே போல நீங்க இந்த 2வது இருக்கக்கூடியவர கிளிக் பண்ணி, இந்த 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன கிளிக் பண்ணா ரேடியல்ன்னு சொல்லுவோம். ரேடியல்ன்னு சொல்றது ரவுண்ட் ஷேப்ல வருது. இப்ப நான் அதே டிசைன் தான் இந்த கிரேடியன்ட் இதே கிரேடியன்ட் தான். கலர் அதே கிரேடியன்ட். பட் இப்ப நான் வரைஞ்சேன்னு சொன்னா ரவுண்டா வரும். இதான் ரேடியல்ன்னு சொல்றது. சின்ன இப்படி கொஞ்சமா கொடுத்தா இப்படி சின்னதாகிரும். நீங்க இப்படி டிராக் பண்ற அளவுக்கு இந்த இந்த இதுல டிசைன் வந்து இந்த வரும். இந்த நீங்க வரையிற இடத்துல இப்படி பெருசா வரும் பாத்தீங்க. இப்போ லைன் லீனியர் கிரேடியன்ட் அப்படிதான். இப்படி இப்படி வரைஞ்சிட்டீங்கன்னா இப்படி வந்துரும் பாத்தீங்களா? நீங்க இத கிளிக் பண்ணி இப்படி எவ்வளவு இழுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். ஷேட் ஆகும் தான். அப்போ உங்களோட டிசைனுக்கு எப்படி தேவை? இந்த பக்கத்துக்கு இப்படி இவ்வளவு ஷேட் ஆகணுமா? இப்படி இப்படி ஷேட் ஆகணுமா? ரைட். அது வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி அவ்வளவு செட் பண்ணிக்கலாம். நல்லா டிராக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட். அப்போ ரேடியல்ல கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ரேடியல் ரவுண்ட் டைப்ல வரும். ரைட். அது இதே கலர் இல்ல. உங்களுக்கு விருப்பமான கலர் இருந்தா ப்ளூ கலர் இருந்தா ரேடியல். இந்தா நான் 2 கலர் மிக்ஸிங்ல இருக்கிற நேரம் நல்லா விளங்கும். ரைட். அதுல பாத்தீங்களா? இந்த Facebook போஸ்ட் அதெல்லாம் செய்றதுக்கெல்லாம் இந்த 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 கிரேடியன்ட்ன்றது நெறைய இடங்கள்ல யூஸ் பண்றேன். ரைட்டா? அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இப்ப நான் லாஸ்ட் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ரைட்டா? சாதாரணமா சொல்லுவோமே ஆ Facebook கூகுள்ல போயிட்டு Facebook கவர் கவர் ஃபோட்டோ ஆ கவர் ஃபோட்டோ இல்ல கவர் சாரி Facebook கவர் ஃபோட்டோ இல்ல கொஞ்சம் இருங்க. Facebook Facebook கவர் கவர் இமேஜ் சரி கவர் ஃபோட்டோஸ் ரைட். கவர் ஃபோட்டோஸ் இல்ல நான் சொல்றது கவர் போஸ்ட். டேய் இப்போ கவர் போஸ்ட்ன்னு அடிச்சா அது பாருங்க இந்த பாருங்க இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே கிரேடியன்ட் தான் பாத்தீங்களா? இப்போ போட்டு காட்டின கிரேடியன்ட் தான் இந்த இடத்துல போட்டுருக்கு பாத்தீங்களா? இந்த டார்க் ரூம்ல ரைட். எல்லாத்துலயுமே ரைட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் தான் ஷேடிங் தான். கலர் ஷேடிங் ரைட். எல்லாமே கிரேடியன்ட் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல இதுலயும் கிரேடியன்ட் ஒன்று போயிருக்கு. ரைட். இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் கிரேடியன்ட். கிரேடியன்ட் பின்னால சின்ன சின்ன வாட்டர் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. பட் இது எல்லாத்துலயுமே கிரேடியன்ட் தான். இதை நீங்க எதை எடுத்தாலும் கிரேடியன்ட்ல தான் கலர் பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட். நீங்க எந்த எடுத்தாலும் கிரேடியன்ட் தான். லீனியர் கிரேடியன்ட் லைனோட கிரேடியன்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இந்த மாதிரி கிரேடியன்ட் போட்டிருப்பாங்க எல்லாத்துலயும் அதிகமான இடங்கள்ல இந்த கிரேடியன்ட்ன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். சரி. அப்போ இந்த ரைட் இதுலயும் ஷேடிங் ஒன்று போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட்ல இருக்கு. பட் கிரேடியன்ட் விளங்குறதுக்கு இல்ல. பட் அதிகமான 190 விதமானதுல கிரேடியன்ட் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் இந்த டார்க் கலர்ல இருந்து லைட் கலருக்கு போயிட்டு இருக்கு. ரைட் ஷேடிங். அப்போ இதெல்லாமே வந்து கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இதெல்லாம் இந்த கிரேடியன்ட் தான் பாத்தீங்கன்னா. அப்போ இன்னும் சாதாரணமா எடுக்கிறேன் பேசிக். ரைட். ஓகே. அப்போ இது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்ஸ். இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்லேருந்து லைட்டுக்கு போது உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி வரும். ரிவர்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா மறுபக்கம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி இருக்கலாம். ரைட். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா இவரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் இந்த மாதிரி இப்படி ஆங்கிளுக்கு வரும் பார்த்தீங்களா? ஆங்கிள் டைப்பில் கொடுக்கலாம். வேண்டிய கலர் ரைட்டாக நீங்கள் எனி கலர்ஸ் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆங்கிளுக்கு இப்படி வரும். இதை கிளிக் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட்ன்ற டைப். இவரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் டபுள் டைப்.
இப்படி ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அழகான முறையில் இப்படி வரும். அதோட இவரை கிளிக் பண்ணீங்கன்னா டைமண்ட் டைப்பில் வருங்க. டைமண்ட் ரைட் தேவைன்னா இப்படி போட்டுக்கலாம். ரைட் டைமண்ட் ரிஃப்ளெக்ட் அப்படி இப்படின்னா நிறையா இருக்குது. ரைட் அப்படி அவனுக்கு விருப்பமான மாதிரி இவ்வளோ கொஞ்சம் வரைஞ்சி அப்படி வரும். நிறைய இப்படி இழுத்துட்டு அப்படி வரும். சரி, அப்போது இதெல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் சார், இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. சரியா, அப்போ இன்னொரு லேயர் போட்டு இதுக்கு மேலே புதிய லேயர் ஒன்று போட்டுட்டு நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அது அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் ஒன்று போட்டுக்கலாம். பார்த்தீங்க, பட் நல்லது உங்களுக்கு தெரியும் என்னது, எந்த மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு விளங்கும், கீழே இருக்கிறது விளங்காது. ரைட், அப்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி தேவையான இடங்களுக்கு இப்படி கிரேடியன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் இந்த கிரேடியன்ட் டூலில் நீங்கள் கிரேடியன்ட் போடுற நேரத்தில் நல்லா விளைவிக்குங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்ரவுண்டுக்கு தான் கிரேடியன்ட் போடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கிரேடியன்ட் கொடுக்கணும், ஒரு புக் ஷேப் ஒன்று வரைஞ்சி இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஒன்று வரைஞ்சி அதுக்கு கிரேடியன்ட் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த கிரேடியன்ட் டூலை வச்சு உங்களுக்கு கிரேடியன்ட் பண்ண இயலாது. சாரி, இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்து இதில் கிரேடியன்ட் போட இயலாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா, அப்போது இது ஒரு சிக்கல் தான். பட் உங்களுக்கு இப்படி ஒரு சிலெக்ஷன், இந்த ரெக்டாங்கல் மர்க்யூ டூல் எடுத்து ஒரு சிலெக்ஷன் போடலாம். புதிய லேயர் ஒன்று எடுப்போம், இது வேண்டிய மாதிரி சிலெக்ஷன் ஒன்று போட்டுட்டு அந்த சிலெக்ஷனுக்கு உங்களுக்கு என்ன கிரேடியன்ட் டூல் எடுத்து விருப்பமான மாதிரி கிரேடியன்ட் ரெடி பண்ண கொடுப்போமே. வித்தியாசமான கிரேடியன்ட் கலர் எல்லோ கலர் விஜய் கொடுத்தீங்கன்னா அந்த பாருங்க, அந்த புக் அந்த சிலெக்ஷன் இருக்கும், நீங்கள் போட்ட சிலெக்ஷன் ரைட், சிலெக்ஷன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். கண்ட்ரோல் டி டி செலக்ட் ரைட், பார்த்தீங்கன்னா அதை மூவ் பண்ணலாம், வேண்டிய செஞ்சுக்கலாம். சரி, ஆனால் இது வந்து அவ்வளோ சக்ஸஸ் ஆன மெத்தட் இல்லை. ரைட், அப்படின்னு சொன்னால் இது வந்து பேசிக்கான டைப், இது முன்னே இருந்தே இருக்குது. பட் இது ஒரு பேசிக்கான ஒரு டிசைனர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறது. அப்போது நம்ம பேசிக்கான டிசைனர் இல்லை, நம்ம ப்ரோ லெவலில் டிசைனர் ஆக போகிறோம். பட் நல்லா விளங்குங்க, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சரியா, என்ன பேசிக்கான சிஸ்டம் கிரேடியன்ட் டூல் எடுக்கிறீங்க, நான் சொல்லி தந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைப்பான கிரேடியன்ட் எல்லாத்தையுமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கிரேடியன்ட் இப்போ நீங்கள் ப்ரோ லெவல் டிசைனராக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து டிசைனையும் கலரையும் பார்க்க வேணும். ரைட்டா, போடணும். ரைட், அப்போ இதில் போய்ட்டு ஒவ்வொரு கலர்ஸாக போட்டு பாருங்கள். ரைட், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஆப்ஷன் ரைட், ரேடியல் ரைட், ஆங்கிள், ரிஃப்ளெக்ட், டைமண்ட், இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் பேர் இருக்குது. ரைட், இந்த கிளிக் மவுஸ் எப்படி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் காட்டும் லீனியை. பார்த்தீங்களா, இதில் போனால் ரேடியல், இவரை போனால் ஆங்கிள், இவரை போனால் ரிஃப்ளெக்ட், இவரை போனால் டைமண்ட் அப்படின்னு பேர் காட்டும். இது ஒவ்வொன்றையும் பாருங்கள், பார்த்து உங்களோட கொப்பியில் எழுதிக்கங்க. ரைட்டா, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இங்கே சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸசைஸ் புக் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே எழுதுங்க. சரியா, எல்லாத்தையும் எழுதுங்க. சரியா, நீங்கள் அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுற நேரமும் உங்களுக்கு அதை மறுபடியும் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட், அப்போ ஒரு நாளைக்கு செய்கிற நேரத்தில் ஞாபகம் ரைட், ஆங்கிள் பேர் சொல்லி சொல்லி ஒர்க் பண்ணுங்க. ரைட், ஆங்கிள் கிரேடியன்ட், ரிஃப்ளெக்ட் கிரேடியன்ட் ரைட் அப்படின்னு. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நல்லாவே. சரி, ஓகே. ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய டிசைனிங்கில் சில ஆப்ஷன்ஸ் நமக்கு மறந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம டிசைனிங்கில் அவுட்புட் பர்ஃபெக்டாக வராது. ரைட், நம்ம இது ஒன்று சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நமக்கு மறக்காது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிசைனிங் செய்கிற நேரத்தில் இதில் கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளை கூட நமக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு டிசைனிங் பர்ஃபெக்ட் அவுட்புட்டாக வரும். ரைட், ஓகே. ஷேப், அப்போது இந்த கிரேடியன்ட் டூல் அப்போ பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது குறைவு, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை உண்மைக்குமே சொல்லப்போனால் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸான ஆப்ஷன் ரைட் அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த கிரேடியன்ட் டூலை நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணி கிரேடியன்ட் போட்டு பாருங்கள், நான் சொன்னது அளவுக்கு செய்து பாருங்கள். பட் இதில் அட்வான்ஸான ஆப்ஷன் அப்படின்ற நேரத்தில் சரியா, நான் உங்களுக்கு மாஸ்கிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படித்து தரணும். ரைட், அது இப்போ இல்லை, படித்து தருவேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மாஸ்கிங் படித்து தருவேன் எப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற சப்ஜெக்ட் படித்து தரதுல மாஸ்கிங் படித்து தருவேன். இதில் இருக்கு லேயர் மாஸ்கிங். இந்த லேயர் மாஸ்கிங்ன்றத படித்தா அதுக்கப்புறம் நிறைய விடயங்கள் எங்களுக்கு ஓகே ஆயிரும். சரி, அப்படி ஒன்றோட ஒன்று லிங்க். ரைட், இது எல்லாமே இங்கே நிற்கிறோம், 7வது நாள் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட், 11வது நாள் தானதுக்கு பிறகு மாஸ்கிங் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் ரைட், ஒரு சப்ஜெக்டாக இன்னும் தெளிவாக விளங்கும். ரைட், அதான் இது மெயின் பார்ட். அப்போது இதில் இப்போ கிரேடியன்ட் அப்படின்றது நான் சொன்னேன். ரைட், இப்போ சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் தரேன் இதை பாட்டை. கிரேடியன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 3 வகையால் கிரேடியன்ட் போடலாம் அப்படின்ட்டு, 3 விதமாக கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். ஒன்று இந்த டூலில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அப்போது அது அவ்வளோ சக்ஸஸ் ஆன மெத்தட் இல்லை, நிறைய அட்வான்ஸாக ஒர்க் பண்ணுற நேரம் நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு. ரைட், சிக்கல் என்னன்னு சொன்னால் ரைட், நான் அட்வான்ஸ் மெத்தட் படித்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சிக்கல் அப்படின்றது விளங்கும். என்னன்னா இப்போ அடிக்கடி இதில் கிரேடியன்ட், இப்போ இந்த கிரேடியன்ட் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு டிசைனிங் ஒன்று செய்கிற நேரத்தில் ஒரு அழகான இந்த மாதிரி கிரேடியன்ட் ஒன்று போட்டு ஒர்க் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு இந்த கிரேடியன்ட் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி மாற்றணும். அப்போ நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து இதில் கலரை கிளிக் பண்ணிட்டு இப்படி மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும், இது நல்லா இருக்கா, இல்லை இது நல்லா இல்லை.
அப்புறம் மறுபடியும் இங்க வந்து இது நல்லா இருக்கா? இப்படி ஒண்ணொண்ணா செக் பண்ணணும். சரி அது கஷ்டம் இப்படி இவ்வளோ கிளிக் பண்ணா எவ்வளோ வருது? இவ்வளோ கிளிக் பண்ணா எவ்வளோ வருது? ரைட் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரைட்? ஆனா, இதுல அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ற நேரத்துல, நீங்க ஒரு டிசைனிங் செஞ்சுட்டு போற நேரத்துல, பேக்கிரவுண்டுக்கு உங்களுக்கு இந்த பேக்கிரவுண்ட்ல புதிய ஃபைல் எடுப்போமே, ஃபைல் நேம் ரைட். இந்த 75 ரைட். இதுக்கு பேக்கிரவுண்ட் கிரேடியன்ட் குடுக்கணும்னு சொன்னா, அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ரைட் இதெல்லாம் பார்ப்போம். ரைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிரேடியன்ட்ன்றத கிளிக் பண்ணா இப்படி வந்துரும் பார்த்தீங்களா? கிளிக் பண்ணதே கிரேடியன்ட் வந்துரும். அதுக்கு பிறகு நீங்க இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான கிரேடியன்ட் இப்படி கிளிக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ற நேரமே உங்களுக்கு பேக்கிரவுண்டுக்கு என்ன ஆட்டோ ப்ரிவியூ வருது. அப்போ உங்களுக்கு இத கிளிக் பண்ணியே பார்க்கலாம். இல்லாட்டி அங்க மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்து வரைஞ்சு, அதெல்லாம் இங்க தேவையில்ல. உங்களுக்கு விருப்பமானத இப்படி கிளிக் பண்றீங்களா? சிம்பிள் என்ன? இப்ப உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் விருப்பம்னா, இந்த கிரேடியன்ட் கிளிக் பண்றீங்களா? எது தேவையோ அத கிளிக் பண்ணியாச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இதில போயிட்டு இந்த இதில கிளிக் பண்ணிட்டு இந்த இப்படி இருக்கு 100 வீதம் இருக்கு. இத வந்து இப்படி ஷேட் பண்ணலாம் பார்த்தீங்களா? இப்படி ஷேடிங்க கூட்டலாம், ஷேடிங்க குறைக்கலாம். இந்த இப்படி 0 பண்ணி போடலாம். இந்தா இப்படி ஷேடிங் இப்படி கூட்டலாம், குறைக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது லீனியர் கிரேடியன்ட் தானே. இவர கிளிக் பண்ணி ரேடியல்னு குடுத்தா ரவுண்டா வருவாரு பார்த்தீங்களா? அந்த ரவுண்ட் சைஸையும் குறைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கலாம். இந்தா டிசைனுக்கு ஏத்த மாரி சேஞ்ச்